Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. So UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 அண்ட் மிஷன் 100 அப்படின்ற இனிஷியேட்டிவை ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவோடைய பர்பஸ் என்னென்னா மினிமம் 1000 கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆச்சு இந்த அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணுன்ற ஒரு அப்ஜெக்டிவோடு தான் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம PYQ பேஸ்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே PYQ பேஸ்டாக எவ்ரி வீக் ஒன் சப்ஜெக்ட்ஸுன்ற மாதிரியான கான்செப்ட்ஸில் நம்ம இவ்வளோ நாள் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த வாரத்தில் நம்ம வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான PYQ பேஸ்டு தீம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து 5 days இந்த செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீம்ஸை பேஸ் பண்ணி இந்த செஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு we have taken around 25 years of questions, ஓகேவா. ஸோ லாஸ்ட் 25 இயர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எடுத்து அதை தீம் பேஸ்டாக கிளப் பண்ணி ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 காம்பனண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற தீம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பீசிஸ் அண்ட் அடாப்டேஷன், ஓகேவா. ஸோ நமக்கு ஸ்பீசிஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸுன்றது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக மேக்ஸிமம் கொஷின்ஸும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ நமக்கு லாஸ்ட்டு 15 இயர்ஸில் அதாவது 2011 இருந்து 2024 வரைக்கும் என்விரான்மெண்ட்டில் எந்தெந்த மேஜரான டாபிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்குன்ற ஒரு அனாலிசிஸை பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த பேசிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா வகையிலையுமே நம்ம ரெடி ஆகலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போது இதெல்லாம் தான் சப் தீம்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ ஈக்காலஜி அண்ட் ஈகோசிஸ்டம்ஸ், இந்த ஈக்காலஜி அண்ட் ஈகோசிஸ்டம் பேசிக்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, அதாவது ஈகோசிஸ்டம்னா என்ன, ஈக்காலஜினா என்ன, தென் ஈகோட்டோன்னா என்ன, ஹேபிட்டட், ஹோம் ரேஞ்ச், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஈக்கலாஜிக்கல் சக்சஷன்ஸ், இந்த மாதிரியான பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி பேஸ்டாக நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 13 கொஷின்ஸ் வந்திருக்கு, ஓகேவா. தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுலே மேஜரான போர்ஷன்ஸாக நமக்கு கவராக இருக்கிறது ஸ்பீசிஸ் தான். இதில் வந்து ஸ்பீசிஸ் வந்து எண்டமிக் ஸ்பீசிஸாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு கீஸ்டோன் ஸ்பீசிஸாக இருக்கலாம், அல்லது இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரியும் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த ஸ்பீசிஸோடைய ப்ரெசன்ஸுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும், அந்த ஸ்பீசிஸ் என்னென்ன கேட்டகரி கீழே வரலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக மட்டுமே மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஆன் அண்ட் அரவுண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 18 கொஷின்ஸுக்கு மேலே வந்திருக்கு, ஓகேவா, ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக மட்டும். தென் அந்த ஸ்பீசிஸும் சரி அல்லது அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான ரீஜியன்ஸையும் சரி கன்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் தான் இன்சித்து அண்ட் எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸ், ஓகேவா. இப்போ இன்சித்து கன்சர்வேஷன்ஸ்னால் எந்த ஸ்பீசிஸாக இருந்தாலும் அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட்டில் இருக்க வச்சு அந்த ஹேபிட்டட்டோடு சேர்ந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கன்சர்வேஷன் மெத்தடாலஜிஸ் தான் இன்சித்தோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், நேஷனல் பார்க்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இது எல்லாமே இன்சித்து கன்சர்வேஷன்ஸில் வரும். இப்போ எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸ்னால் அது ஏதாவது ஒரு வகையில் அந்த ஹேபிட்டட் ரீஜன்ஸில் டியூ டு டிஸ்ட்ரக்ஷன்ஸோ அல்லது டீக்ரடேஷன்ஸ் மூலிமா ஏதாவது பாதிப்புகள் வந்துச்சுன்னா அங்கேருந்து எடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துல, இப்போ ஜுவாலஜிக்கல் பார்க்கு, தென் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ், இந்த மாதிரியான இடத்துல நம்ம கன்சர்வ் பண்ணோம்னா அது எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி கன்சர்வேஷன்ஸ் ரிலேட்டடாகவும் நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்திருக்கு. தென் பயோடைவர்சிட்டி, எங்கெங்கெல்லாம் இதெல்லாமே பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ன்ற கான்செப்ட்ஸுக்கு கீழே இது வரும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி குளோபல் லெவலில் நமக்கு ரொம்ப ஹை பயோடைவர்சிட்டி ரீஜன், பட் இட் இஸ் அண்டர் த்ரெட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், ஓகே, ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸாக இருக்கலாம், அல்லது கிளைமேட் சேஞ்ச் ரீசன்ஸாக இருக்கலாம், அல்லது என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்சர்வேஷன் ரிலேட்டடாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர கான்செப்ட்ஸ் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அண்டு பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸுமே கூட. ஸோ அந்த மாதிரியான கன்சர்வேஷன் மெத்தட்ஸ்லையும் நமக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 8 கொஷின்ஸ் வந்திருக்கு, ஓகேவா. தென் இது எல்லாமே ஒரு ஹாஃப், ஓகேவா. ஸோ என்விரான்மெண்ட்டு, ஈக்காலஜி,
தென் அது ரிலேட்டடான ஸ்பீசிஸு, அந்த ஸ்பீசிஸும் என்விரான்மெண்ட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கன்சர்வேஷன் மெத்தடாலஜிஸு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹாஃபு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொல்யூஷன் அண்டு டீக்ரடேஷன். ஓகேவா? ஸோ என்னென்ன வகையில் ஏராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், சாயிலாக இருக்கட்டும், அல்லது மரீன் ஈக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த வகையில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன்ஸாகவும் டீக்ரடேஷன் செய்யக்கூடிய காம்பனன்ட்ஸாகவும் இருக்குதுன்றதும் ஒரு முக்கியமான காம்பனன்ட்ஸாக இருக்குது. ஸோ ஆன் அண்ட் அரவுண்ட் வந்து ஒரு 11 to 12 கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் வந்திருக்கு. அப்போது இந்த பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணணும் அல்லது ரெகுலேட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் வேணும்ல. ஸோ அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழேயும் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்திருக்கு. தென் வந்து இது எல்லாமே வந்து குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அல்லது வந்து குளோபல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸுக்காகவும் ஏன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பீரியாடிக்கலாகவும் சரி அல்லது ரீஜன் வைஸாகவும் சரி என்னென்ன கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இந்த ஓவரால் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோன்றதும் ஒரு முக்கியமான காம்பனன்ஸாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் அரௌண்ட் ஒரு 8 கொஷின்ஸ் நமக்கு வந்துட்டுருக்கு. சரியா? தென் வந்து குளோபல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸோட இந்தியாவுடைய கன்சர்வேஷன் மெஷர்ஸும் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் கன்வென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு வேறு ஏதாவது நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான எந்த விதமான கன்வென்ஷன்ஸும் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸுக்கும் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, இந்தியாவுக்கும் அந்த கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றதும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஆன் அண்ட் அரவுண்ட் வந்து நமக்கு ஒரு 7 கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ரைட்டா? ஸோ அப்போது வித்தின் இந்தியாவுக்குள்ளார நமக்கு இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஸோ ஒரு பக்கம் குளோபல் கன்சர்வேஷன் கன்வென்ஷன்ஸ் இருக்கலாம், இன்னொரு பக்கம் இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் சரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸும் முக்கியமான ஒரு தீம்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ஜிடி, சிபிசிபி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றியும் கேள்விகள் வந்துட்டுருக்கு. ரைட்டா? தென் ஓவராலாகவே இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ஆன் அண்ட் ஆன் ஏதாவது நியூ மிஷன்ஸ், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கலாம் அல்லது கங்கா ப்ரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் பொல்யூஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கலாம் அல்லது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இந்த மாதிரியான ரீஜன்ஸை வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸும் ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாம் தான் நமக்கு என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் மேஜரான தீம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நமக்கு இருக்கிறதுலே மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறது ஸ்பீசிஸில் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீசிஸுமே நம்ம வந்து 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக அனிமல் ஸ்பீசிஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இன்னொன்று இன்செக்ட்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரியான ஸ்பீசிஸ் விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி என்விரான்மெண்ட் அண்ட் ஈகோசிஸ்டம்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய அனிமல் ஸ்பீசிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ அனிமல் ஸ்பீசிஸை என்னென்ன இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு 25 இயர்ஸில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா அனிமல் ஸ்பீசிஸையுமே கேட்டகரி வைஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி என்னென்ன கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெதர் அந்த ஸ்பீசிஸ் வந்து என்ன கேட்டகரி, ஆம்ஃபிபியனா, மேமலா, ரெப்டைல்ஸா, அது என்ன கேட்டகரியில் வருது, தென் அதனுடைய ஈட்டிங் ஹேபிட் என்ன, அதாவது ஹெர்பிவோரா, கார்னிவோரா, ஓம்னிவோரா இந்த மாதிரியான விஷயங்கள், தென் அது என்ன மாதிரி டைப் ஆஃப் பர்த் கிவிங் கொடுக்குது, ஓவி பேரஸா, விவி பேரஸா, தென் அது என்ன மாதிரியான பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணுது, அது நாக்டூர்னலா, ஹைபர்னேஷன் ஆக்டிவிட்டீஸ்குள்ளார போகுதா அல்லது ஏஸ்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ்குள்ளார போகுதா, இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட். அப்புறம் இந்த ஸ்பீசிஸு நேச்சுரலி எந்த ரீஜன்ஸில் மேஜராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மோஸ்ட்லி வித்தின் இந்தியா, சில ஸ்பீசிஸு குளோபல் லெவல் ப்ரெசன்ஸும். ஓகேவா? தென் இந்த ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வைஸ் கவர்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்ற சில ஏரியாஸையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்பீசிஸோடைய எல்லா கான்டெக்ஸ்ட்டுமே நமக்கு இன் அண்ட் அரவுண்டு இந்த செஷனில் கவர் ஆகிடும். ஸோ ஆன் அண்ட் அரவுண்டு ஒரு 50+ ஸ்பீசிஸ் தான் இந்த 25 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போனா ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் 2 ஸ்பீசிஸ் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா?
அது என்னென்ன கான்டெக்ட்ஸில் வருதோ. தென் அதோட சேர்த்து இப்போ இந்த ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்டகரி வைஸ் ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த செஷனுடைய முடிவில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து மேமல்ஸ் தனியாக, ரெப்டைல்ஸ் தனியாக, பேர்ட்ஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணி அதை இந்த வரைக்கும் என்ன கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்களோ அதனுடைய கீ ட்ரைட்ஸோடு நம்ம வந்து ஒரு ப்ரஷ்அப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா தெரியும். ஸோ அதோட சேர்த்து இந்த எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்பீசிஸை கேட்கறதுக்கான ரீசன்ஸ் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா இது எல்லாமே மெஜாரிட்டி 90% ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஸ்க்டு இன் தி UPSC எக்ஸாமினேஷன் ஸோ ஃபார் எந்த பெர்ஸ்பெக்டிவில் கேட்டிருப்பாங்கன்னா தே ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர் ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டாக இருக்கட்டும், தென் வந்துட்டு இந்தியாவுடைய ஸ்பீசிஸ் ரெக்கவரி ப்ரோக்ராமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த அஃபிஷியல் சோர்ஸஸில் இருந்து இந்த ஸ்பீசிஸ்க்கான ஏரியாஸை கொஷின்ஸாக ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு சோர்ஸ் வைஸும் நம்ம பார்க்கலாம், ரைட்டா. தென் ஃபைனலாக இந்த என்டையர் ஸ்பீசிஸும் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் சரி, அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் சரி, ஸோ மோர் தென் 60+ அல்லது 70+ ஸ்பீசிஸை வந்து நாங்கள் ஒரு மெட்டீரியலாகவே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த செஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ 90% ஆஃப் த ஸ்பீசிஸை இந்த ஒரு செஷன் மூலியமாகவே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி வெரி மச் இன் தி கான்ஃபிடென்ட். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்பீசிஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண போகும்போது, ஓகேவா. ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி இது அந்த ஸ்பீசிஸ் ரிலேட்டடான PDF டாக்குமெண்ட்டும் இந்த செஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கணும், என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்த்துக்கணும், எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இந்த செஷனில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ நம்ம டேரெக்டாக செஷன்ஸ்குள்ளார போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 25 இயர்ஸில் ஒரு ஆர்டர் வைஸ் நம்ம கொஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2008 கேட்ட கொஷின், ஃபார் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்னேக்ஸ் இஸ் தி டயட் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் அதர் ஸ்னேக்ஸ். ஸோ ஸ்னேக்ஸு ஈட்டிங் அனதர் ஸ்னேக்ஸ். ஸோ அதனோட ஈட்டிங் பிஹேவியரை 2008 கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா க்ரைட்டு, ரசல்ஸ் வைப்பர், ராட்டல் ஸ்னேக் அண்டு கிங் கோப்ரா. ஸோ கிங் கோப்ரா தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா அதனுடைய டயட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் அனதர் ஸ்னேக்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து என்ன தெரியுது, ரெப்டைலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்னேக் ஸ்பீசிஸை எடுத்துகிட்டு அது என்ன மாதிரியான டயட் பேட்டர்ன் அதுக்கு இருக்குதுன்றதை செக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த கொஷினுடைய அதே கண்டினியூவேஷனாக இந்த கொஷின் வந்திருக்கு பாருங்கள் 2010. So king cobra is the only snake that makes its own nest. Why does it makes it nest? So king cobra ஆன்சராக போன அந்த 2008 கொஷனில் இருந்துச்சு. அதோட ஈட்டிங் பிஹேவியரை வச்சு கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, இது மட்டும்தான் ஒன்லி ஸ்னேக் டு மேக்ஸ் இட்ஸ் நெஸ்ட், ஓகேவா. எதுக்காக அந்த நெஸ்ட்டை மேக் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஸ்னேக் ஈட்டர் and the nest help attract another snakes. இதே விஷயத்தை தான் போன வருஷம் இதில் வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ கொஷினாக கேட்டதையே இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்னேக் ஈட்டர் கரெக்டு தான், பட்டு கொஷின் வந்து கிங் கோப்ராவை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. கிங் கோப்ரா நெஸ்ட்டை எதுக்காக பில் பண்ணுதுன்றதுக்கான கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிங் கோப்ராவோட ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது வந்து அதுக்காக கிடையாது, ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். It is viviparous snake and needs a nest to give birth to its offspring. Viviparous na என்னது, directly giving birth, ஓகேவா. ஸோ எக் லே பண்ணாமல் மோஸ்ட்லி மேமல்ஸ் மாதிரி, ஓகேவா, டேரெக்டாகவே கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸை தான் நம்ம வந்து விவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ விவிபேரஸாக இருக்குது. ஸோ அதனால் இட் நீட்ஸ் அ நெஸ்ட் டு கிவ் பர்த் டு இட்ஸ் ஆஃப்ஸ்ப்ரிங். இது கான்டெக்சுவலியே தப்பாக இருக்குது, ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி ஓவிபேரஸாக இருக்கிறது தான் அந்த எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நெஸ்ட்டை பில்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி தப்பு. சி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் ஓவிபேரஸ் ஸ்னேக். ஸோ இட் இஸ் ஓவிபேரஸ் ஸ்னேக்கு, ஏன்னா இது எக்லேயிங் ஸ்னேக்கு. அந்த எக்லேயிங் ஸ்னேக்கு அண்ட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் இன் தி நெஸ்ட் அண்ட் காட்ஸ் தி நெஸ்ட் அன்டில் தே ஆர் ஹேட்ச்ட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ கிங் கோப்ராவுடைய ஈட்டிங் பிஹேவியரை ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா அது வந்து அதுதான் ஒன்லி ஸ்னேக் டு பில்ட் இட்ஸ் ஓன் நெஸ்ட்டு. அந்த நெஸ்ட்டை எதுக்காக பில்ட் பண்ணுது அப்படின்றத
கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்லேயிங் ரெப்டைல், அதாவது கிங் கோப்ரான்றது எக்லேயிங் ஸ்னேக்கு. அதுவும் இல்லாமல் இட் ஈட்ஸ் அனதர் ஸ்னேக்ஸு, தென் இட் பில்ட்ஸ் இட்ஸ் ஓன் நெஸ்ட் டு ப்ரொடெக்டட் எக்ஸ். அவ்வளோதான் அதனுடைய ரீசன்ஸ். ஓகேவா? இதில் டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் அ லார்ஜ் கோல்டு பிளட்டட் அனிமல். லார்ஜ் கோல்டு பிளட்டட் அனிமல். கோல்டு பிளட்டட்னா என்னது? நமக்கு வந்து எக்டோதோம்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்டோதோம்ஸ்னா ஒரிஜினல் அந்த ஸ்பீசிஸ், எஸ்பெஷலி ரெப்டைல்ஸு ஆம்ஃபிபியன்ஸு இது எல்லாமே நமக்கு வந்து கோல்டு பிளட்டடாக இருக்கும். கோல்டு பிளட்டட்னா என்னது? எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் கண்டிஷன்ஸும் இதனுடைய இன்டர்னல் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். இதுக்குன்ட்டு ஓனான தனக்குத்தானே தன்னுடைய தெர்மோ ரெகுலேஷனை பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸுக்கு இருக்காது. தனக்குத்தானே ரெகுலேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கிறத நம்ம வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எதெல்லாம் வார்ம் பிளட்டட்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா மேமல்ஸ் எல்லாமே வார்ம் பிளட்டட் தான். மோஸ்ட்லி மேமல்ஸ் நம்மளுமே எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோதெர்மிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்டர்னலாகவே வி ஹாவ் சம் மெக்கானிசம் டு ரெகுலேட் அவர் பாடி டெம்பரேச்சர். அதெல்லாமே வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் நீட்ஸ் அ நெஸ்ட் டு ஹைபர்னேட் இன் தி கோல்டு சீசன். ஹைபர்னேட்ன்றது என்னது? ஹைபர்னேட்ன்றது ஒரு வகையான பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் டு தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். ஹைபர்னேஷன்ன்றது என்னது? லாங் வின்டர் ஸ்லீப்பை தான் நம்ம வந்து ஹைபர்னேஷன் சொல்லுவோம். லாங் வின்டர் ஸ்லீப். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி ஹார்ஷ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஆர்டிக், போலார் ரீஜன்ஸ் மாதிரியான ரீஜன்ஸ், ஹிமாலயாஸோடைய ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா வின்டர் அப்போ பார்த்தோம்னா கோல்டு வந்து இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்னால அந்த கோல்டில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதனால் மந்த் வைஸ் அது வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் போய் லாங் வின்டர் ஸ்லீப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீசிஸ் தான் நம்ம வந்து ஹைபர்னேஷன் பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி ஹைபர்னேஷனுக்கான ஆப்போசிட் என்னதுன்னா ஏஸ்டிவேஷன். ஓகேவா? ஸோ ஏஸ்டிவேஷன்ன்றது வந்து பார்த்தோம்னா சம்மர் ஸ்லீப்னு சொல்லுவோம். சம்மர் ஸ்லீப் எஸ்பெஷலி நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ட்ரை ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா வாட்டரை கன்சர்வ், தனக்குள்ளே இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சரும் அதை வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் சம்மர் ஸ்லீப் போகிறதுக்கு பேர் தான் ஏஸ்டிவேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ ஏஸ்டிவேஷன்ன்றது லாங்கராக இருக்காது, ஒரு ஷார்ட்டராக தான் இருக்கும். பட் ஹைபர்னேஷன்ன்றது லாங்கராக இருக்கும். ஹைபர்னேஷன்ன்றது வின்டர் ஸ்லீப்பு, ஏஸ்டிவேஷன்ன்றது சம்மர் ஸ்லீப். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஸ்பீசிஸோடைய என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம இதில் இருந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த கொஷனில் வந்துட்டு ஹைபர்னேஷன்ன்ற கான்செப்டின் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதே பேசிஸில் அடுத்த கொஷின் பார்ப்போம். 2014 கேட்ட கொஷின். The phenomena of hibernation can be observed in which of the above kinds of animals? ஸோ அங்கே வந்து ஸ்னேக் ஈட்டர்ன்றது ஒரு கொஷினாக இருந்துச்சு, அது இன்னொரு இடத்துல ஆப்ஷன்ஸாக வந்துச்சு. அந்த கொஷனில் இருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஹைபர்னேஷன்ன்ற கான்செப்டை வச்சுட்டு இன்னொரு கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஹைபர்னேஷனுக்கு உட்படும்னா நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பியர்ஸ் ஆர் நோன் ஃபார் ஹைபர்னேஷன்ஸ். பேட்ஸ் ஆல்சோ டூ ஹைபர்னேட். ஓகேவா? ரோடன்ஸ்ன்றது என்னது? நமக்கு ரேட்ஸ் மாதிரியான இந்த அண்டர் கிரவுண்டை பரோவ் பண்ணி வாழக்கூடிய ஸ்பீசிஸ் தான் நம்ம வந்து ரோடன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்பீசிஸுமே விச் இஸ் அண்டர் கோயிங் ஹைபர்னேஷன் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 2, 1, 3. ஓகேவா? ஸோ அப்போது ஹைபர்னேஷன்ன்ற கான்செப்டும் ஹைபர்னேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் எதெல்லாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க UPSC. ஸோ இது கூடவே சேர்த்து நம்ம என்ன பார்த்துக்கணும்? ஏஸ்டிவேஷன்னா என்ன, ஏஸ்டிவேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் என்னன்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? தென் இங்கே வந்து பேட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் இருந்துச்சா? ஸோ பேட்ஸ் வந்து நியூமரஸ் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம இந்த இதுலேயே 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். இன்னொன்று ஈகோசிஸ்டம்ஸ் அண்ட் ஈகாலஜியில் பாலினேஷனாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் பேட்ஸோடைய ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ இங்கே இந்த கொஸ்டின் 2009 கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் வைல்ட் லைஃப் த ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஓகேவா? ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் அ
ஜஸ்ட்டு ஃப்ளையிங் ஃபாக்ஸு எந்த கேட்டகரின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அது வந்து ஒரு பேட்டா அல்லது மேமலா அல்லது ஆம்ஃபிபியனா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் நத்திங் பட் பேட். ஃப்ளையிங் ஃபாக்ஸுன்றது என்னது? நம்மளுடைய ஃப்ரூட் பேட்ஸ் தான் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் பேட்ஸ். இட் இஸ் ஃப்ரூகிவோரஸ் இன் நேச்சர். ஃப்ரூகிவோரஸ். ஓகேவா? ஃப்ரூகிவோரஸ்னா என்னது? ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இது வந்து 2009 கேட்ட கொஷின். ஸோ 2009 கேட்ட இந்த ஃப்ளையிங் ஃபாக்ஸை அப்படியே 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரிலிம்ஸில் அதை அப்படியே வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1ல த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் தி வெர்மின் கேட்டகரி இன் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஓகேவா? நமக்கு இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ் தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி இப்போ ரீசெண்டாக 2023 வந்து அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு 6 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த 6 ஸ்கெடியூலில் ஸ்கெடியூல் 5ல தான் வெர்மின்ன்ற கேட்டகரி இருந்தது. இந்த வெர்மின்ன்ற கேட்டகரி என்னன்னா, நார்மலி ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸுக்கு ஸ்கெடியூல் 1, 2, 3, 4 இருக்கும். ஓகேவா? ஸோ ஹியூமன்ஸுக்கோ அல்லது என்விரான்மெண்ட்டுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீசிஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கில் பண்ணலாம் அல்லது ஹண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கேட்டகரியாக அனௌன்ஸ் பண்ணுறது தான் வெர்மின். ஓகேவா? ஸோ அப்போ வெர்மின்ன்றது என்னென்னா, நார்மலி வென் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடிய ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு டிகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு அக்ரிகல்ச்சரை மேஜராக பாதிக்கக்கூடிய ஸ்பீசிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வெர்மின்ன்ற கேட்டகரி கீழே இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெம்பரரியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி அனௌன்ஸ் பண்ண போகும்போது அந்த ஸ்பீசிஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ஷன் கேட்டகரியிலேருந்து நெகேட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்பீசிஸை கில் பண்ணலாம் அல்லது ஹண்ட் பண்ணலாம் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஈகோசிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் எனி கிராப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஃப்ளை ஃபாக்ஸும் ஃப்ரூட் பேட்ஸும் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் வெர்மின் கேட்டகரி. பட் இப்போ ரீசெண்டான அமெண்ட்மெண்ட்டில் இந்த கிளாசிஃபிகேஷனை எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் தி பவர் டு டிக்ளேர் எனி ஸ்பீசிஸ் ஆஸ் அ வெர்மின் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் அ வெர்மின்ன்ற மாதிரி வேற எதெல்லாம் வெர்மிங்னா, இப்போ காமன் க்ரோஸ், sometimes mice, then even நீல்காயின்னு சொல்லக்கூடிய ப்ளூ புல். இது வந்து ஒரு லார்ஜராக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டீர் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா இப்போ சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ரீஜன்ஸில் இது மேஜர் லெவலில் நிறைய அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸை வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ இதை கில் பண்ணலான்றதுக்காக இட் ஆல்சோ கேட்டகரைஸ்ட் அண்டர் வெர்மின் கேட்டகரி. ஓகேவா? ஸோ அப்போ இது வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னா என்னன்னு மட்டும் 2009 கேட்டிருந்தாங்க. அது என்ன கேட்டகரிக்கு கீழே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அல்லது அது எந்த கேட்டகரி கீழே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஃபீட்ஸ் ஆன் தி பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்னேக் வந்து அதர் ஸ்னேக்ஸை ஈட் பண்ணுதான்றதை கேட்ட மாதிரி இது என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நோ, ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் அ ஃப்ரூட் பேட். இது வந்து ஃப்ரூட் பேட் தானே தவிர இட் டஸ் நாட் ஃபீட்ஸ் ஆன் தி பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாக ராங். ஓகேவா? ஸோ அந்த கொஷினில் கேட்டிருந்த அந்த கான்டெக்ஸ்டோடைய கண்டினியூஷனாக 2024 கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு தெரிஞ்சாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாகவே நமக்கு ரைட் ஆகிடும். ஓகேவா? தென் அந்த நெஸ்டிங் பிஹேவியருன்றதை வச்சுட்டு கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ 2023 கேட்ட கொஷின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி இந்தியன் ஸ்குவிரல்ஸ். ஓகேவா? இந்தியன் ஸ்குவிரல்ஸ், they build a nest by making burrows in the ground ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரலாக இந்தியன் ஸ்குரில்ஸ், நமக்கு தெரிஞ்ச இந்தியன் ஸ்குரில்ஸ் ஆர் ஆர்போரியல் இன் நேச்சர். கரெக்டாக? ஆர்போரியல்னா என்னது? மரத்துக்கு மேலே வாழக்கூடியது. ஸோ அப்போ மரத்துக்கு மேலே வாழக்கூடியது டஸ் நாட் மேக் நெஸ்ட் பை
burrowing the ground. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு டிஃபால்ட்டாக ராங் ஆகிடும். They store their food materials like nuts and seeds in the ground. ஓகேவா? ஈவன் தோ அது ஆர்போரியலாக இருந்தாலும் கிரவுண்டை பரோ பண்ணிவிட்டு அதுக்குள்ளார அது வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் நட்ஸ் அண்ட் சீட்ஸை உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்குமானா டெஃபினட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? தே ஆர் ஆம்னிவோரஸ். எஸ், மோஸ்ட் இது வந்து பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, சம்டைம்ஸு ஸ்மால் இன்செக்ட்ஸு, சில ஸ்பீசிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போத் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் சாப்பிடும், அதே சமயத்தில் சின்ன சின்ன டெர்மைட்ஸு, இன்செக்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களையும் சாப்பிடும். ஓகேவா? ஸோ அப்போ எகெயின் அதனுடைய ஈட்டிங் பிஹேவியரை பற்றியும் கேட்டிருக்காங்க, அதனுடைய நெஸ்டிங் பேட்டர்னை வச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்போரியல் நேச்சராக இந்தியன் ஸ்குரில்ஸ் இருக்கிறதுனால அது அண்டர் கிரவுண்டில் பரோ பண்ணி நெஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான தேவையே இருக்காது. ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் கிரவுண்டை என்ன பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணிக்கும்னா அதனோட சீட்ஸு, ஃபுட்டு இது எல்லாத்தையுமே ஏதாவது ரெய்னி சீசன் அப்போவோ அல்லது சம்மர் சீசன் அப்போவோ தனக்கு ஃபுட்டு தேவைப்படுறதுக்காக அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் இட்ஸ் போத் இட் ஆக்ட்ஸ் as both herbivore as well as carnivores. ஓகேவா? ஸோ அதனால தான் இட் இஸ் ஆம்னிவோர்ஸ்ன்றது. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேவா? அப்போ இந்தியன் ஸ்குரில்ஸோடைய எகெயின் நெஸ்டிங் பிஹேவியரையும் அதனுடைய ஈட்டிங் பேட்டர்னையும் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்க, அதே நெஸ்டிங் ஃபினாமினா வச்சு வர கொஷின். த sea coast of which one of the following states has become famous as a nesting place for the giant olive ridley turtles from South America. ஓகேவா? ஈவன் நமக்கு நிறைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஸ்பீசிஸ் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலே எது நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய நெஸ்டிங் பிளேசஸ் இருக்கு. பட் கொஷின் என்னதுன்னா ஸ்டேட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இருக்கிறதுலையே எது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரிசா தான். ஓகேவா? ஏன்னா ஒரிசாவில் எஸ்பெஷலி இந்த ஜெயிண்ட் இந்த நெஸ்டிங் ஃபினாமினாக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரிபதா, மாஸ் நெஸ்டிங் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். ஓகேவா? அது எஸ்பெஷலி குஜராத்தில் இருக்கக்கூடிய எந்த ரீஜன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருஷிகுல்யா அண்டு காஹிர் மாதா ரீஜன்ஸ் நியர் சிலிக்கா லேக். ஓகேவா? நியர் சிலிக்கா லேக் இந்த ரீஜன்ஸில் தான் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய மாஸ் நெஸ்டிங் பிஹேவியரான அரிபதான்றதை we can observe. ஓகேவா? ஸோ அப்போது ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலை பற்றி எந்த ஸ்டேட்டில் அதனோட மாஸ் நெஸ்டிங் பண்ணுதுன்றதை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஈவன் தோ தமிழ்நாடுலேயும் அது பண்ணாலுமே குஜராத்லேயும் கோவாலையும் வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸில் மேஜராக இருக்காது, ஈஸ்டர்ன் கோஸ்டலில் தான் மேஜராக இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி வெல் நோன் வந்து ஒரிசா ரீஜன்ஸ் தான், இந்த ருஷிகுல்யா அண்ட் காஹிர் மாதா ரீஜன்ஸில் தான் மாஸ் நெஸ்டிங்கான பாசிபிலிட்டிஸை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஓகேவா? இதே கொஷினுடைய கண்டினியூவேஷனாக நம்ம அடுத்தது பார்ப்போம். த மரீன் அனிமல் கால்டு டியூகாங். ஓகேவா? மரீன் அனிமல் கால்டு டியூகாங்ன்றது என்னது? சீகவை தான் நம்ம வந்து டியூகாங்னு சொல்லுவோம். which is vulnerable to extinction is an அது எப்படி வந்து ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது பேட்டன் கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி டியூகாங்ன்றது என்ன கேட்டகிரிக்கு கீழே வருதுன்றதை கேட்டிருக்காங்க. ஆம்ஃபிபியனா, போனிஃபிஷர், ஷார்க்கா, மேமலான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஹெர்பிவோர் மேமல். ஓகேவா? அது எஸ்பெஷலி டியூகாங்கோடைய மேஜரான ஃபுட் என்னென்னா சீ கிராஸ் அண்டு சீ வீட்ஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் தான் எந்த ரீஜனில் யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனில் டியூகாங். ஓகேவா? ஈவன் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லையுமே யூ கேன் ஃபைண்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டியூகாங்கோடைய ப்ரொடெக்ஷன்ஸ்க்கான எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அப்போது டியூகாங்கு ஜஸ்ட்டு என்ன கேட்டகரியில் வருதுன்றதை மட்டும் 2009 கேட்டிருக்காங்க. அதே டியூகாங்கோடைய எக்ஸ்டென்ஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து டியூகாங் மேமலான்னு கேட்டிருக்காங்க. டியூகாங் மேமல் தான்றதை சொல்லி அதோட அடுத்த ஃபார்மில் கொஷின்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே PYQ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வித் ரெஃபரன்ஸ் டு டியூகாங் அ மேமல் ஃபவுண்ட் இன் இந்தியா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? நம்ம அதனோட ஈட்டிங் பிஹேவியர் எப்பயுமே கேட்பாங்க, நம்ம பார்த்துருந்தோமா? இட் இஸ் அ ஹெர்பிவோர் மரீன் மேமல். ஏன்னா இட் ப்ரைமரிலி ஃபீட்ஸ் ஆன் சீ கிராசஸ்ன்றதை இப்போ தான் பார்த்துருந்தோம்.
it is found along the entire coast of India. ஓகேவா, along the entire coast of Indiaன்றது தப்பு. இந்த இடத்துல இதை தானே கேட்டிருந்தாங்க. அப்படி என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்றதை கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எந்த மாதிரியான ரீஜன்ஸில் இருக்குன்றதை கேட்டிருந்த மாதிரியே டியூகாங் வந்து எந்த என்டையரா, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட் அஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் கோஸ்ட் எல்லா ரீஜன்ஸ்லையுமே இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா. It is given legal protection under Schedule 1 of the Wildlife Protection Act of 1972. Yes, இருக்கிறதுலே most protected species இருக்கிறத தான் நம்ம Schedule 1 species ன்னு சொல்லுவோம். So dugong is an important marine mammal which is protected under Schedule 1 of Wildlife Protection Act of 1972. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி 1 and 3 only. ஓகேவா. ஸோ அப்போ again கேட்ட ஸ்பீசிஸ்லேருந்தே வேறு கான்டெக்ஸ்டில் கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஷனில் இது கேட்டிருக்காங்க. அதே மரீன் மேமல்ஸ்லேயே இப்போ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பார்த்துட்டோம், தென் வந்து டியூகாங் பார்த்துருந்தோம். டியூகாங்க்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது டால்ஃபின்ஸ். அதர் தென் போச்சிங் 2014 கேட்ட கொஷின் பார்ப்போம். அதர் தென் போச்சிங், வாட் ஆர் தி பாசிபிள் ரீசன்ஸ் for the decline of population of Ganges river dolphin? ஓகேவா. ஸோ நம்மளுடைய நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலான கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபினுடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு, அழிவுக்கு எதெல்லாம் பாசிபிள் ரீசன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ் ஆன் ரிவர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க போகும்போது இது வராதுன்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியலன்னா நம்ம அதை இன்க்ளூசிவாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா. ஏன்னா ரிவர் கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர்ஸ், அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ், இது எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின்ஸ். அப்போ அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ். ஸோ மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ டேம்ஸோ பேரேஜஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா அதோட மைக்ரேஷனோ அல்லது அதோடைய ஃபீடிங் பிஹேவியரோ சீசனலுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை, இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகப்படும். இட் லெட் டு தி declining population of Ganges river dolphin. Yes, first statement is a possible reason for destruction or decline of Ganges river dolphin. ரெண்டாவது, increase in the population of crocodiles in the river. இதை நம்ம கவனிக்கணும். இதில் என்ன கான்டெக்ட்ல கேட்டிருக்காங்கன்னா, எப்பயுமே ஒரு ஸ்பீசிஸோட அழிவுக்கு அதை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டரி ஸ்பீசிஸும் முக்கியமான காரணமாக இருக்குதா அப்படின்றத இந்த கான்டெக்ட்ல செக் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நம்ம சிம்பிளாக ஒரு காமன் சென்சிக்கலாக யோசிச்சாலே நமக்கு ஆன்சர் வரும். என்னென்னா, ரிவர் டால்ஃபின்ஸ்ன்றது இன்டீரியர் ஆஃப் தி ரிவர்ஸுக்குள்ளார அதுவும் நிறைய ரீஜன்ஸ்க்கு மைக்ரேட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸில் இருக்குது. ஓகேவா. ஆனால் crocodilesன்றது நமக்கு தெரியும், crocodilesன்றது மேஜர்லி ஃபவுண்ட் ஆன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போது கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய crocodiles cannot become a huge predator of dolphins. ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் crocodiles இன் தி ரிவர்ஸ் ப்ரிடேட்டர்ஸாகவும் ஒரு ரீசன்ஸாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. இதனுடைய ஈட்டிங் பிஹேவியரும் இதனுடைய ப்ரெசன்ஸுடைய லொக்காலிட்டியும் டால்ஃபின்ஸோட ப்ரெசன்ஸோட லொக்காலிட்டியும் எந்த விதத்துலையுமே மேஜராக சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் crocodiles இன் தி ரிவர்ஸுக்கும் டிக்ளைனிங் பாப்புலேஷன் ஆஃப் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபினுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. கெட்டிங் ட்ராப்ட் இன் ஃபிஷிங் நெட்ஸ் ஆக்சிடென்ட்லி, இது டெஃபினட்டாக பாசிபிள் ரீசன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இது டெஃபினட்டாக இருக்கலாம். யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் and other agricultural chemicals in the crop fields in the vicinity of rivers. இது எப்படின்னா, இது எந்த வகையிலனா, ஏன்னா யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ்னா, இந்த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் எஸ்பெஷலி நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், இது மூணையுமே தான் நம்ம ஃபர்டிலைசர்ஸை நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸும் அதர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் ரிவர் ரன் ஆஃப் மூலியமாக ஒரு ஈகோசிஸ்டத்துக்குள்ளார போணுச்சுன்னா இது என்ன பண்ணப்படும்? இதனோட ரிசல்டன்ட் ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்னா, யூட்ராஃபிகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். கரெக்டா. யூட்ராஃபிகேஷன் அல்லது ஆல்கல் ப்ளூம், ஆல்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைமரி ப்ரொடியூசர் தேவையை விட அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இதனோட ரிசல்டண்ட்டாக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா இந்த ஆல்கல் ப்ளூம் என்ன பண்ணோம்னா, டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இது கன்சியூம் பண்ணி அதர் ஸ்பீசிஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டத்துக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டியை ரொம்ப ரொம்ப குறைச்சிரும். அப்போ அதர் ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணி தான் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின் இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின் இஸ் அ கார்னிவோர்.
it eats on small fishes, even jellyfish, இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது தான் டால்ஃபின்ஸ். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இதனுடைய ஈட்டிங் இது 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 பிரேவா எடுத்துக்கக்கூடிய ஸ்பீசிஸும் அந்த ஈகோசிஸ்டமுமே பாதிப்படையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தட் குட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிக்ளைனிங் ரீசன்ஸ் ஃபார் கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸை எடுத்துக்கலாமா? அதனால் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் பாசிபிளாக வரும். எது மட்டும்தான் வராது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வராது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 3 and 4 ஒன்லி. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா? ஓகேவா? ஸோ கொடுக்கறதுல எது வந்து நம்முடைய நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல்? கேஞ்சட்டிக் டால்ஃபின் தான். அப்போ கேஞ்சட்டிக் டால்ஃபின் நம்மளோட கொஸ்டின் முன்னாடி இது சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல இன்னும் அதனுடைய பிஹேவியர், அதனுடைய பாசிபிள் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் ஏற்கனவே ஆப்ஷன்ஸில் வந்திருந்தது. crocodiles, சால்ட் வாட்டர் crocodilesன்றது நமக்கு கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ரிவர்ஸோ அல்லது ரிவர் மவுத் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் சால்ட் வாட்டர் crocodiles மேஜராக இருக்கும். காரியல்ஸ்ன்றது என்னது? காரியல்ஸ்ன்றது ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ். இது வந்து பார்த்தோம்னா சால்ட் வாட்டர் crocodiles. இது நம்ம ஏற்கனவே இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய மாஸ் நெஸ்டிங் சைட்டான காஹிர் மாத்தா பார்த்துருந்தோமா? காஹிர் மாத்தா, அந்த காஹிர் மாத்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிட்டர்கனிகா நேஷ்னல் பார்க், பிட்டர்கனிகா நேஷ்னல் பார்க் ரீஜன்ஸ், இது எல்லாமே இஸ் ஃபேமஸ் ஃபார் சால்ட் வாட்டர் crocodiles-ஓடைய கன்சர்வேஷன்ஸுக்கு. அதே மாதிரி இந்த காரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஆர் மேஜர்லி ஃபவுண்ட் ஆன் தி இன்டீரியர் ரிவர்ஸ் ஆஃப் சாம்பல். ஓகேவா? சாம்பலில் இதுக்கான சாங்சுரியே இருக்குது. ஓகேவா? சாங்சுரிஸே இருக்குது. ஈவன் இட் கேன் ஃபவுண்ட் அப் டு தி அதர் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் யமுனா ஆஸ் வெல் அஸ் கங்கா ஆல்சோ. ஓகேவா? ஸோ மேஜர்லி அதனுடைய சாம்பல் சாங்சுரி தான் காரியல்ஸ்க்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஆப்ஷன்ஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் கண்டினியூஸாக கொஷின்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதே கொஷினை கேஞ்சஸ் டால்ஃபின்னு 2 முறை கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீசிஸான இரவாடி டால்ஃபின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாம்பல் ரிவரில் காரியல் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோமா? இதில் பார்ப்போம். இரவாடி டால்ஃபின்னு, இரவாடின்றது என்னது? மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு ரிவரோடைய நேம். மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு ரிவரோடைய நேம் ஐராவதி ஆர் இரவாடி ரிவர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இரவாடி டால்ஃபின்ன்றது இட் இஸ் நாட் அ ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின். இட் கேன் பி ஃபவுண்ட் இன் தி எஸ்சுரின் ரீஜியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோஸ்டல் ரீஜியன்ஸ். எஸ்சுரின் கோஸ்டல் ரீஜன்ஸ்லேயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது சாம்பல் ரிவருக்கான பாசிபிலிட்டிஸ் தப்பு. அப்போ இரவாடி டால்ஃபினும் எந்த ரீஜன்ஸில் தான் யூ கேன் மேஜர்லி அப்சர்வ்? அதே சால்ட் வாட்டர் crocodiles-உம் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய மாஸ் நெஸ்டிங் பிளேஸ் ஆன கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஒடிசா, எஸ்பெஷலி நியர் தி சிலிகா லேக் ரீஜன்ஸ். சிலிகா லேக் ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் இரவாடி டால்ஃபின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது செகண்ட் பேருன்றது தப்பு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தெரியலனாலும் 2வது தப்புனாலே ஆன்சர் வந்துடுது. ஏன்னா 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர் is a species of a fish. ஓகேவா? ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர்ன்றது ஒரு ஃபிஷ் ஸ்பீசிஸ். அது எஸ்பெஷலி இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி காவேரி ரிவர்ஸ். ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்ன்றது ஒரு ஸ்மால் வைல்டு கேட். ஓகேவா? வைல்டு கேட் ஸ்பீசிஸ். இந்த கேட் ஸ்பீசிஸ் இஸ் மேஜர்லி ஃபவுண்ட் இன் தி ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ், எஸ்பெஷலி இன் தி சதர்ன் இண்டியன் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, இந்த பேர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. தென் இப்போ பார்த்த எல்லா ஸ்பீசிஸோட காம்பினேஷனில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மோஸ்ட்லி சம்முன்னு வர்றது வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பார்த்துருந்தோம். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து ஹெர்பிவோரா கார்னிவோரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து ஹெர்பிவோரா, கார்னிவோரா இல்லை ஆம்னிவோரா, இது என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ்னால் எஸ் தேர் ஆர் சர்டன் ஸ்பீசிஸ் விச் ஆர் ஹெர்பிவோர்ஸ்ன்றது. எதுவும் எஸ்பெஷலினா இந்த க்ரீன் சீ டர்ட்டில் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெர்பிவோரஸாக இருக்கும். ஓகேவா?
some species of fish are herbivores. Okay, நான் ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பீசிஸ் ஆச்சு ஹெர்பிவோர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. some species of marine mammals are herbivores. இதை தான் யூபிஎஸ்சி டியூகாங்கை வச்சு கேட்டிருந்தாங்க. இதுதான் என்னது, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, டியூகாங் தான். டியூகாங்கை வச்சு தான் அது ஹெர்பிவோரஸ் மரீன் மேமலான், ஹெர்பிவோரஸான்றதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அது மேமலான்றதை இன்னொரு தடவை கேட்டிருந்தாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. some species of snakes are viviparous. இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஸ்னேக்ஸ் வந்து ஓவிபேரஸா விவிபேரஸான்னு கொடுத்துருந்தாங்க. அதில் கிங் கோப்ராவை வந்து ஓவிபேரஸ் ஸ்னேக்கு, அது எதுக்காக நெஸ்ட்டை லே பண்ணுதுன்றதை கேட்டிருந்தாங்களா. அதில் வந்து ரசல் வைப்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, ரசல்ஸ் வைப்பர். இந்த வைப்பர் ஸ்பீசிஸ் இஸ் அ விவிபேரஸ் ஸ்பீசிஸ். அதே மாதிரி இன்னொன்று கிரீன் அனகோண்டா, கிரீன் அனகோண்டா, இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாமே விவிபேரஸ் இன் நேச்சர். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கிங் கோப்ரா தான் ஒன்லி ஸ்னேக் டு பில்ட் நெஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் எக். ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்முன்னு வந்தாலே மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆல் தி ஆப்ஷன்ஸ் 1, 2, 3 and 4 ஆர் கரெக்ட். ஓகேவா. தென் இந்த கொஸ்டின் பார்ப்போம். மேமல்ஸ் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லேயே 60% ஆஃப் த ஸ்பீசிஸ் மேமல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்சி. ஓகேவா. டூத்லெஸ் மேமல்ஸ், இது 2004 கேட்ட கொஸ்டின். டூத்லெஸ் மேமல்ஸ் சச் அஸ் பேங்கோலின்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, இந்தியாவில் பேங்கோலின்ஸ் இருக்குது. அது பேங்கோலின்ஸ்லேயே 2 வகை இருக்குது, இந்தியன் பேங்கோலின்ஸ் அண்டு சைனீஸ் பேங்கோலின்ஸ். எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் சைனீஸ் பேங்கோலின். ஓகேவா. இன்னொன்று கிபான் இஸ் தி ஒன்லி ஏப் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஏப்புன்றது என்னது, இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரைமேட் ஸ்பீசிஸ். ஓகேவா. கொரிலா, உராங்குட்டான், சிம்பான்சிஸ், இந்த மாதிரி கிபான்ன்றது. கிபான் இஸ் தி இந்தியாவில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஏப்பில் கிபான் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஓகேவா. ஸோ கிபான், அது எஸ்பெஷலி ஹூலாக் கிபான் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் இஸ் தி ஒன்லி ஏப் பிரசன்ட் இன் இந்தியா. பேங்கோலின்ஸ் வந்து இந்தியாவில் இல்லைன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது 2004 கேட்ட கொஸ்டின். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் பி 2 ஒன்லி. இதே கொஸ்டினோடைய கண்டினியூவேஷனாக 2021 அகெயின் அங்கே கொஸ்டினாக கேட்டது, அங்கே ஆப்ஷனில் இருந்தது, அதை வச்சு அந்த ஸ்பீசிஸும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வச்சு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் பிஹேவியர். ஓகேவா. எஸ்பெஷலி அதனுடைய ப்ரிடேட்டர்ஸ் அதை தாக்க வர போகும்போது அதை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பிஹேவியர். இப்போ டர்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது ஓடுக்குள்ளார போய் மறைஞ்சிக்குள்ள. ஸோ அந்த மாதிரி டு ரெடியூஸ் தி சான்ஸ் ஆஃப் பீயிங் கேப்சர்ட் பை இட்ஸ் ப்ரிடேட்டர்ஸ் விச் ஆஃப் தி அபவ் ஆர்கானிசம்ஸ் ரோல்ஸ் அப் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் வல்னரபிள் பார்ட்ஸ். அப்படியே அதை சுருண்டு வளைஞ்சி அது வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும்னு கேட்குறதுல பேங்கோலின். பேங்கோலின்றது என்னது, ஸ்கேலி எறும்பு தின்னி தான் நம்ம வந்து பேங்கோலின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆன்டி ஈட்டர்ஸ். ஓகேவா. ஆன்டி ஈட்டர்ஸ் இது வந்து ஒன்லி ஸ்கேலி மேமல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்கேல்ஸ் இருக்கக்கூடிய மேமல். ஸோ இதே மாதிரியான பிஹேவியர் தான் ஹெட்ஜ்ஹாகுக்கும் இருக்கும். ஓகேவா. ஹெட்ஜ்ஹாகும் அது வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரோல் பண்ணிக்கும். இந்த மர்மோத்துன்னு இருக்குல்ல, இந்த மர்மோத்துன்றது என்னன்னா இட் இஸ் அ கிரவுண்ட் ஸ்குரில். கிரவுண்ட் ஸ்குரில். ஏற்கனவே இந்தியன் ஸ்குரில்ஸ் வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்களா. இந்தியன் ஸ்குரில்ஸை வச்சுட்டு, இந்தியன் ஸ்குரில்ஸ்ன்றது ஜெனரல் ஸ்குரில்ஸ். ஓகேவா. இந்தியன் ஸ்குரில்ஸ் ஆர் ஆர்போரியல் இன் நேச்சர், வேரஸ் இந்த மர்மோத்துன்றது கிரவுண்ட் ஸ்குரில்ஸ், ஆர்போரியலாக இருக்காது. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, இந்தியன் ஸ்குரில்ஸ் பில்ட் தேர் நெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ரிலேட்டடான ஸ்பீசிஸ் தான் மர்மோத். மர்மோத்துன்றது ஸ்குரில் ஸ்பீசிஸ், அது ரோல் பண்ணிக்காது. ஓகேவா. அப்போ இது மட்டும் வராது, மீது ரெண்டுமே வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1 and 3 ஒன்லி. ஓகேவா. தென் கிப்பானையும் பேங்கோலினையும் வச்சு ஒரு கேள்வி கேட்டு, பேங்கோலின் அதுக்கு ரிலேட்டடான ஸ்பீசிஸில் இன்னொரு கேள்வி வந்த மாதிரியே கிப்பானை வச்சு அடுத்த கொஸ்டின்ஸ் 2008 கேட்டிருக்காங்க. அமங் தி ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் அன் ஏப். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, கிப்பான் இஸ் தி ஒன்லி ஏப் ஃபவுண்ட் இன் இந்தியான்றது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கிப்பான் இஸ் அன் ஏப். கரெக்டா. கொரிலா இஸ் அன் ஏப், உராங்குட்டான் இஸ் அன் ஏப், லங்கூர் இஸ் நாட் அ ஏப். நீல்கிரி லங்கூர், கோல்டன் லங்கூர்,
ஏன்னா இது எல்லாத்துக்கும் இது மூணுக்குமே டெய்ல்ஸ் இருக்காது. ஒரு ஹியூமன்ஸோட ரிலேட் ஆகக்கூடிய நியரஸ்ட் ஸ்பீசிஸ் தான் ஏப்ஸ். பட் அஸ் லங்கூர்ஸ்ன்றது மங்கி ஸ்பீசிஸில் வர ஆரம்பிக்கும். டெய்ல்ஸ் இருக்கும், லாங்கர் டெய்ல்ஸ் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நாட் அன் ஏப்னா லங்கூர் மட்டும்தான், மீதி மூணுமே ஏப். அப்போ இதே கிப்பான 2 முறை வந்த மாதிரியே உராங்குட்டானு இங்கே ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு, கொரில்லாவும் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. இந்த உராங்குட்டான அடிப்படையாக வச்சு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அது 2023 லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின். Which one of the following makes a tool with a stick to scrap insects from a hole in a tree or a log of wood? ஓகேவா? ஸோ எது டூல் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிஷ்ஷிங் கேட் பேரிலே இருக்குது. ஃபிஷ்ஷிங் கேட் வந்து ஸ்மால் ஃபெலைன் ஸ்பீசிஸ், அது ஒரு கேட் ஸ்பீசிஸ். அது எஸ்பெஷலி ஃபவுண்ட் ஆன் தி ரிவர் பெட் ரீஜன்ஸில் இருக்கும். அப்போ இது வந்து ட்ரீஸை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்காது. ஆட்டருன்றது என்னது? நீர் நாய். ஓகேவா? அதுவும் பாசிபிலிட்டிஸில் வராது. வெரி வெரி க்ளோசஸ்ட்டாக இது ரெண்டும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்லாத் பியரும் நமக்கு வந்து இன்செக்ட்ஸை நம்ம வந்து ட்ரீஸில் இருந்து புல் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் என்ன இதில் கீவேர்ட்னா, இந்த டூல் யூஸ் கேட்டகிரின்றது எந்த ஸ்பீசிஸால் பண்ண முடியும்னா, த ஸ்பீசிஸ் விச் இஸ் ஹேவிங் தம்பு. ஓகேவா? இதுக்கும் ஃபிங்கர்ஸ் இருக்கும், பட் தம்பு இருக்கிறதுனால மட்டும்தான், தம்பு நம்மளோட கட்டை விரல் இருக்குல்ல, அந்த தம்பு இருக்கிறதுனால மட்டும்தான் அது டூல் யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியே அதுக்கு இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய மேஜர் ஏப்ஸ், ஓகேவா, உராங்குட்டான், சிம்பன்சி, கொரில்லா, போனபோ, இது எல்லாமே நோன் ஃபார் டூல் யூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த உராங்குட்டானுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ். ஓகேவா? வேறு எங்கேயுமே உராங்குட்டான் கிடையாது. அதே மாதிரி இந்த உராங்குட்டான் இஸ் மேஜர்லி லிவ்ஸ் இன் ட்ரீஸ், ஆர்போரியல் இன் நேச்சர். ஈவன் தோ இட் இஸ் an ape, it has long hands and climbing. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனித குரங்கு தான் உராங்குட்டான். ஓகேவா? ஸோ இந்தோனேஷியாவில் அது எஸ்பெஷலி சுமத்ரா அண்ட் போர்னியோ ஐலாண்ட்ஸ், இங்கே தான் இதனோட ப்ரெசன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆர்போரியலில் ட்ரீலேயே அது ரொம்ப நாள் ட்ரீலேயே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏப்பு தான் நம்ம வந்து உராங்குட்டான்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஸ்லாத் பியருக்கும் ஹேண்ட் இருக்கு, ஐ மீன் ஃபிங்கர்ஸ் இருக்கு, பட் தம்பு கிடையாது. ஸோ அதனால ஸ்லாத் பியர் வராது. த மோஸ்ட் ஆப்வியஸ் ஆப்ஷன் இஸ் உராங்குட்டான். ஓகேவா? ஸோ எப்படி ஆப்ஷன்ஸில் இருக்கிறத வச்சுட்டு கொஷின்ஸ் திரும்ப திரும்ப அதே ரிலேட்டடானது ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? தென் அதனுடைய கண்டினியூவேஷனாக 2024 கேட்டிருக்காங்க பாருங்க. இன்றி இஸ் அனிமல் ஃபவுண்ட் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட். நேச்சுரலாக, ஏன்னா ஜூவில் இருக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இன்றி இஸ் அ டைப் ஆஃப் லெமூர். ஓகேவா? லெமூர் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரைமேட். ப்ரைமேட்டுன்ற கேட்டகரி கீழே தான் ஏப்பு, மங்கீஸு, இந்த லங்கூர்ஸ் இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதில் லெமூர்ஸ்ன்றதுனுடைய ஒரு லார்ஜஸ்ட் லெமூர் தான் இன்றின்றது. இன்றி இஸ் எண்டமிக் டு மடகாஸ்கர். இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எனிவேர் எல்ஸ். ஓகேவா? ஸோ இன்றின்ற லெமூர் வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மடகாஸ்கர். ஓகேவா? எண்டமிக் டு மடகாஸ்கர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்லி மேட்ச்டு. இந்த போனபோ இருக்குல்ல, இந்த போனபோ இஸ் ஆல்சோ an ape and it is also endemic to Democratic Republic of Congo. காங்கோவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ உராங்குட்டான், கிப்பான், அதனோட கண்டினியூவேஷனா போனபோ, மங்கி ஸ்பீசிஸில், அதாவது ப்ரைமேட் ஸ்பீசிஸில் லெமூர்ஸ், லங்கூர், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் விச் இஸ் ஹைலி ஃபோக்கஸ்டு பை யூபிஎஸ்சி. எல்க் இன் இந்தோனேஷியா கொடுத்துருக்காங்கல்ல, எல்க் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜ் டீர், அது ரெட் டீர்னு சொல்லுவாங்க, ரெட் டீர் ஸ்பீசிஸ். ஓகேவா? இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் இந்தோனேஷியா. இட் இஸ் மேஜர்லி ஃபவுண்ட் இன் நார்த் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ரீஜியன்ஸில். ஓகேவா? சென்ட்ரல் ஏஷியா ரீஜன்ஸில். அப்போது மூணுமே
is not naturally found in the respective regions. Okay, answer for this question என்னது option D none. But நம்ம focus பண்ண வேண்டியது என்னது again அது recent trendsல orangutan, bonobo, gorilla, gibbons இது ரிலேட்டட் ஆனது क्वेश्चंस வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, அது என்னென்ன கேக்குறாங்க, அதனுடைய எண்டமிசம் அது எங்க இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது நேச்சுரலி ஃபவுண்ட் இன் வேர், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் லைன் டைல்டு மக்காக்? இட் இஸ் ஆல்சோ எ பிரைமேட். இஸ் ஃபவுண்ட் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட். அகைன் நேச்சுரல் ஹேபிட்டட். ஓகேவா, ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இதில் நேச்சுரல் ஹேபிட்டட்னு வரப்போகும்போது எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்பீசிஸை ஸ்டேட் வைஸ் பார்க்காம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் வைஸ் நம்ம யோசிக்கணும். ஓகேவா, அப்போ இந்த 3 ஸ்டேட்ஸுக்குமே காமனான ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ், ஆந்திர பிரதேஷ், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ மோஸ்ட்லி வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ் இருக்கும், ஹையர் ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கும், மோர் டென்சர் வெஜிடேஷன்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸில் டெசிடியூஸ் இருக்கும், ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த அடாப்டபிலிட்டிக்காக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸு இங்கேயும் அங்கேயும் ஓரளவுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த லைன் டெய்ல்டு மக்காக்குன்றது இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா, இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போது இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் வரும், ஈஸ்டர்ன் காட்ஸ் வராது. ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் வராது. அகெயின் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் எங்கே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லைன் டெய்ல்டு மக்காக் இங்கே கேட்டிருக்காங்களா, இந்த லைன் டெய்ல்டு மக்காக் திரும்ப 2023 ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்காங்க. அங்கே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, புது ஃபார்மேட்டில் how many of the above are generally nocturnal or most active after sunset ன்னு கொடுத்துருக்காங்க. நாக்டூர்னல் என்னது, நமக்கு அந்த மாதிரி தான் இரவில் மட்டும்தான் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குன்றது. ஸோ லயன் டெய்ல்டு மெக்காக் இஸ் பிரைமர்லி டயூர்னல், பகலில் தான் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ மலபார் சிவட் இஸ் ஆல்சோ endemic to this region, endemic to this region and it is primarily nocturnal. ஓகேவா, சாம்பார் டீர் இது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நாட் நாக்டூர்னல் பட் இட் இஸ் கிரெப்ஸ்கியூலார்னு சொல்லுவாங்க. கிரெப்ஸ்கியூலார், இந்த கிரெப்ஸ்கியூலார்னா ஆக்டிவ் டியூரிங் டான் ஆர் டஸ்க். ஓகேவா, டான் ஆர் டஸ்க், அதாவது சன்ரைஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமும் கம்ப்ளீட் சன்செட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம், பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சன்செட் நடந்து அது கம்ப்ளீட் இருட் ஆகிற அந்த மாலை நேரத்துலையும் ஏர்லி மார்னிங் டைமில் தான் இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இது இட் இஸ் நாட் நாக்டூர்னல் இன் நேச்சர். ஓகேவா, சாம்பார் டீர். அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது நாக்டூர்னல்னா மலபார் சிவட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன். ஸோ அப்போது இது இப்போது ஒரு இதில் வந்து பிஹேவியரை கேட்டிருக்காங்கன்னா அடுத்த முறை இதே ஸ்பீசிஸோடைய எண்டமிசத்தை பற்றியோ அல்லது இதனுடைய ப்ரொடெக்ஷன் கேட்டகரியை பற்றியோ அல்லது இது வந்து வேறு எந்த மாதிரியான ஈட்டிங் பிஹேவியர் வச்சிருக்கு அப்படின்றத பற்றியும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு கான்டெக்ட்ஸில் ஒரு முறை கேட்டாங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் ரிப்பீட் ஆகும், பட் வேறு கான்டெக்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே எத்தனை ஸ்பீசிஸ் வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அகெயின் இந்த கொஸ்டின் பார்ப்போம். 2003 கன்சிடர் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். என்னது, crocodile ஏற்கனவே நமக்கு சால்ட் வாட்டர் crocodileம் கேட்டுட்டாங்க, crocodileஸும் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் டால்ஃபின்ஸும் கேட்டுட்டாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் காரியல் ஃப்ரெஷ் வாட்டர் crocodileம் கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் தி இஸ் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்? IUCN ஸ்டேட்டஸ் படி எதெல்லாம் என்டேஞ்சர்ட்னா ரெண்டுமே தான், crocodileம் சரி எலிஃபெண்ட்டும் சரி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி போத் 1 and 2. இப்போ இதனுடைய எலாபரேட்டிவ் ஃபார்மை பார்ப்போம். இதில் என்ன, சால்ட் வாட்டர் crocodile ஏற்கனவே ஆப்ஷன்ஸில் கேட்டிருந்தாங்களா, சால்ட் வாட்டர் crocodiles இஸ் ஃபவுண்ட் இன் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஏன்னா சால்ட் வாட்டர் crocodilesனால் கோஸ்டல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி எங்கே நம்ம மேஜராக இருக்குன்னு பார்த்துருந்தோம், நம்மளுடைய ஒடிசா கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் ரீஜன்ஸ்லையும் தே ஆர் மேஜர்லி ஃபவுண்ட். ஷ்ரூ அண்ட் தாப்பேர் ஆர் ஃபவுண்ட் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தி மலபார் ரீஜன். இந்த மலபார் ரீஜனோட அசோசியேட் ஆன மலபார் சிவட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கரெக்டாக, ஸோ
இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஷ்ரூஸுன்றதும் தாப்பீர்ஸ்ன்றதும் ஆர் ஃபவுண்ட் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி மலபார் ரீஜன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஷ்ரூன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு 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 மவுஸ் மாதிரியான ஒரு கேட்டகரி கீழே வரும். ஓகேவா? அதே மாதிரி தாப்பீர்ன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பிக்குக்கே எலாங்கேட்டட் ட்ரங்க் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ ஒரு பிக்குக்கு எலாங்கேட்டட் ட்ரங்க் ஒரு தும்பிக்கை மாதிரி நீட்டமாக இருக்கக்கூடியதை தான் தாப்பீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஃபவுண்ட் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ் ஆஃப் மலபார். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. ஸோ இதெல்லாம் ரேர் ஸ்பீசிஸ். இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி இதில் வந்திருக்கு. அப்போது ஒரு தடவை தான் வந்திருக்குன்னா இதனுடைய அதர் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸும் அல்லது அதர் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த கொஷின்ஸில் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் சால்ட் வாட்டர் crocodile மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு, இன் வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? அதே கொஷின் திரும்ப இதில் பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பெட்டர்கனிகா இன் தி ஒடிசா ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் சால்ட் வாட்டர் crocodile. எத்தனை தடவை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேருன்றது கரெக்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் இன் ராஜஸ்தான் is known for the protection of great Indian bustard. ஓகேவா? இந்தியாவுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? எஸ்பெஷலி ராஜஸ்தான் ரீஜன்ஸ் அண்டு குஜராத்தில் மட்டுமே இது இப்போதைக்கு ப்ரெசென்ட் டேயில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் தான் டெசர்ட் நேஷனல் பார்க். இது கரெக்டு. ஹூலா கிபான் நம்ம கொடுத்துருந்தாங்களா? ஹூலா கிபான்ன்றது கிபான் இஸ் தி ஒன்லி ஏப் ஃபவுண்ட் இன் இந்தியான்றது ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க. கிபான்ன்றது ஏப்பான்றது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அப்போ அதிலே நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் தி ஒன்லி ஏப் பிரசன்ட் இன் இந்தியா அண்ட் இட் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அப்போது ஹூலா கிபான்ன்றது எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் எரவிக்குளம் கேரளான்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த எரவிக்குளம் அல்லது கேரளா ரீஜன்ஸில் தான் நமக்கு லைன் டெய்ல்டு மக்காக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸில் லைன் டெய்ல்டு மக்காக்கு தான் எண்டமிக்கே தவிர ஹூலா கிபான் கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஒரே ஸ்பீசிஸே திரும்ப திரும்ப வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ரைட்டா? இந்த கொஸ்டின் பார்ப்போம். காரியல்ஸ் கேட்டிருந்தாங்களா? சால்ட் வாட்டர் crocodile 2 முறை கேட்டிருந்தாங்களா? இஃப் யூ வாண்ட் டு see the காரியல்ஸ் in their natural habitat, which one of the following is the best place to visit? பெட்டர்கனிகா மேங்க்ரோவ் சொல்லியிருக்காங்களா? இது எதுக்கு? சால்ட் வாட்டர் crocodileக்கு. சால்ட் வாட்டர் crocodileஸ்க்கு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இரவாடி டால்ஃபினும் சாம்பலையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நம்ம பார்த்தோம் சாம்பல் ரிவர், சாம்பல் சாங்சுரி இஸ் நோன் ஃபார் காரியல்ஸ்ன்றது. அப்போ சாம்பல் ரிவர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த புலிகாட் லேக் இஸ் ஃபவுண்ட் அட் தி பார்டர். இது எல்லாமே கோஸ்டல் ரீஜன்ஸ். டீப்பர் போல்ன்றதும் நம்மளுடைய பிரம்மபுத்திரா பேசின்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரீஜன் தான். அப்போ இது ரெண்டும் டிஃபால்ட்டாக வரக்கூடாது. பெட்டர்கனிகா என்ன ஒடிசாவில் இருக்கக்கூடிய பெட்டர்கனிகா மேங்க்ரோவ்ஸும் வரக்கூடாது. புலிகாட் லேக் பார்டர்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ்ன்றது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்கன்றதை நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் வந்திருக்கக்கூடாது. இது ரெண்டில் டெஃபினட்டாக என்னது? சாம்பல் ரிவர் தான். ஓகேவா? நேச்சுரல் ஹேபிட்டட் ஃபார் டு ஃபைண்ட் தி காரியல்ஸ். தென் இந்த கொஸ்டின் எலிஃபென்ட்டும் crocodiles வச்சு கேட்டிருந்தாங்களா? இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்தியா ஹேஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் தி ஏஷியன் எக்ஸ். இந்த எக்ஸ்ன்றது அந்த அனிமல். டுடே தேர் ஆர் ஜஸ்ட் இது வந்து 1999 கேட்ட கேள்வி. டுடே தேர் ஆர் ஜஸ்ட் 20,000 to 25,000 in their natural habitat spreading across the evergreen forest, dry thorn forest, swamps and grasslands. Their prime habitats are, however, the moist deciduous forest. The ex-population in India ranges from northwest India, where they are found in the forest divisions of Dehradun, Bijnor and Nainital districts of UP, to the western Ghats in the states of Karnataka and Kerala and Tamil Nadu. In central India, their population is distributed in southern Bihar and Orissa. In east, they are seen in the North Bengal, Assam and few other states. The animal X is referred to. அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கொடுத்துட்டாங்க, அது எந்த மாதிரியான ஹேபிட்டேட்டில் இருக்குன்றதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எவர்கிரீன் வந்துட்டாலே எது வரக்கூடாது? டெஃபினட்டாக லைன் வரக்கூடாது. ஏன்னா லைன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட்
டூ, அது ஏஷியாட்டிக்ன்ற பேருனால லைனை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஏஷியாட்டிக் லைன் நமக்கு தெரியும்ல. அப்போ ஏஷியாட்டிக் லைன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆஃப் குஜராத் ரீஜன் மட்டும்தான். ஸோ இது மிச்சம் எல்லாமே டைகருக்கும் பொருந்தும், எலிஃபண்ட்டுக்கும் பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்போ மேஜராக வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ட்ரைதான், ஸ்வாம்ஸ் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ். இதில் கிராஸ்லேண்ட்ஸை தாண்டி வெஸ்டர்ன் காட்ஸ், பீகார் அண்ட் ஒடிசா இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆப்வியஸான ஆப்ஷன் என்னது? எலிஃபண்ட் மட்டும்தான். ஒன் ஹார்ன் ரைனோசரஸும் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இன்னும் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸோட ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சதர்ன் ரீஜன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் ஹார்ன் ரைனோசரஸும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு இது எல்லா ரீஜன்ஸ்லேயுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது நம்மளுடைய எலிஃபண்ட் மட்டும்தான். அப்போது எப்படி கொஷின்ஸை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அதே எலிஃபண்ட்டை பற்றி இப்போ ரீசெண்டாக கேட்க போகும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதனுடைய ஹேபிட்டட்டை வச்சு மட்டும் கேட்கல, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எலிஃபண்ட்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The leader of an elephant group is female. Yes, Indian elephants are matriarchal in nature. Matriarchal in nature. Female elephant led the herd. ஓகேவா? அந்த குரூப்பை வந்து ஃபீமேல் எலிஃபண்ட் தான் லீட் பண்ணும். The maximum gestation period can be 22 months. அதனுடைய கருவோடக்கூடிய காலங்கள் வந்து 18 to 22 months on an average. ஓகேவா? An elephant can normally go on calving till the age of கால்விங்னா என்னது? குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஏஜ் வரைக்கும். கால்விங் டில் தி ஏஜ் ஆஃப் 40 years ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. 40 years கிடையாது, மோர் தென் அரவுண்ட் 50 years வரைக்கும் போகும். ஸோ ஆவரேஜாக 70 to 80 years இந்தியன் எலிஃபண்ட்டுக்கான ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனு. அதில் அரவுண்ட் 50 years வரைக்கும் அதனால் குழந்தை பெற்றுக்க முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Among the states in India, the highest elephant population is in கேரளான்னு கொடுத்துருக்காங்க. கேரளா கிடையாது, கர்நாடகா. கர்நாடகா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டி எலிமினேட் பண்ணிட்டாலே நமக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். கரெக்டாக? இது வந்து இந்த ஃபேக்ட் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருந்தாலே இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும். either 2 வரணும், இன்னொன்று 3 வரணும். ஃபஸ்ட்டுன்றது டெஃபினேட். இது ரெண்டுமே ஃபேக்சுவலாக கேட்டிருந்தாலுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தாலே ஃபஸ்ட்டு கூட செகண்ட் மட்டும் தான் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஸோ நமக்கு தெரியாத ஒரு புது ஃபேக்டை கொடுத்துருந்தாலும் யூபிஎஸ்சி எப்பயுமே அதை வச்சு நீங்கள் ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கு இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபேக்டை வச்சுட்டு எலிமினேஷன் மெத்தட் மூலிமா ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எலிஃபெண்ட்டை பற்றின கேள்விகள் இந்த அளவுக்கு டிஸ்கிரிப்டிவாக வந்திருக்கு. இப்போ ஏஷியாட்டிக் லயனை வச்சு ப்ரெசன்ஸ் கேட்டிருந்தாங்களா? அதே கொஷின் திரும்ப அதே again and again natural habitat. Asiatic lion is naturally found in India only. Yes, it is endemic to Gir. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. Double humped camel is naturally found in India only. அதாவது double humped camels is majorly found in the dry colder regions. Dry colder regions. அது especially cold desert regions of Ladakh and Himachal Pradesh regionsல இருக்கும். ஓகேவா? கோல்டு டெசர்ட் ரீஜன்ஸில். அப்போ இந்தியாவில் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்களா? ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லின்றதும் தப்பு. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி நேபாள் ரீஜன் ஆல்சோ. எஸ்பெஷலி இந்த ஒன் ஹார்ன் ரைனோசரஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுல முக்கியமானது தான் என்னது? காசிரங்கா நேஷ்னல் பார்க். காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு, மனாஸு, பாபித்தோரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் ஃபார் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். அப்போ இது ரெண்டுமே தப்பு. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி தான். இங்கே நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லின்றதை ஏஷியாட்டிக் லைனுக்கு கேட்டிருக்காங்களா? அதே ஏஷியாட்டிக் லைனை வச்சுட்டு அடுத்த ஃபார்மேஷன்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் தி எபோவ் ஆர் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா கொடுத்துருக்கிறதுல. ஓகேவா? ஸோ 2012 கேட்டப்போ பிளாக் நெக்டு கிரேனும் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா தான். ஃப்ளையிங் ஸ்குரில் பாருங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்குரில் கேட்டாங்க, மவுண்ட் மர்மோத்துன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் ஸ்குரிலை பற்றியும் கேட்டுட்டாங்க. தென் ஃப்ளையிங் ஸ்குரில் எஸ்பெஷலி இந்த நம்தாப்பா region is known for flying squirrel. ஓகேவா? ஸ்னோ லெப்பர்ட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல ஸ்னோ லெப்பர்டும் இருக்கு. பட் சீத்தா
was extinct in India. ஓகேவா, சீத்தான்றது இந்தியாவில் கிடையாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், 2 எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மீதி 3மே நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா தான். இது எப்போ இந்த சீத்தாவுடைய ப்ரெசன்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனதுனால தான் இப்போ கூனோ பல்போர் நேஷனல் பார்க்ஸுக்கு வி ஹவ் ரீஇன்ட்ரடியூஸ்டு தி சீத்தா விச் ஹாஸ் பின் டேக்கன் ஃப்ரம் நமீபியா. ஓகேவா, ஸோ அந்த கொஷின் தான் இப்போ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2017 கேட்ட கொஷின் பாருங்கள். Recently there was a proposal to translocate some of the lions from their natural habitat in Gujarat to which one of the following sites? கொடுக்கப்பட்டிருக்கிறதுல என்னது, கார்பட் நேஷனல் பார்க்குன்றது உத்தரகாண்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டைகர் ரிசர்வ். முதுமலை, சாரிஸ்கா நேஷனல் பார்க்ஸ் இது எதுவுமே கிடையாது. ஆன்சர் என்னது, கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் ஃபஸ்ட்டு ஹேபிட்டட் which is identified as a translocating space for Asiatic lions. ஏன்னா அங்கே கிர் நேஷனல் பார்க்ஸில் இருக்கக்கூடிய அந்த செமி அரிட் கிராஸ்லேண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தி கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் கூனோ பல்போர் நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ். அப்போ கிட்டத்தட்ட சீத்தாவுக்கான வாழ்விடமும் ஏஷியாட்டிக் லைன்ஸுக்கான வாழ்விடமும் சிமிலரான கண்டிஷன்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கூனோ பல்போர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் கிர் நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய லயன்ஸை டிரான்ஸ்லோகேட்டருக்காக பிளான் பண்ணாங்க. பட் அது நடக்கலை. பட் அந்த லொக்கேஷனில் தான் இப்போ எதை கொண்டு வந்திருக்காங்க, சீத்தாஸ் ஃப்ரம் நமீபியா ஹேஸ் பின் டிரான்ஸ்லோகேட்டட். இதே கொஷின் அப்படியே இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க 2023. சீத்தாஸ் brought from Namibia were introduced in India in which one of the following national parks? என்னது, கூனோ நேஷனல் பார்க்ஸ். காசிரங்கா நேஷனல் பார்க்ஸ் எதுக்கு பார்த்தோம், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இன் அசாம். கல்லடியோகானா நேஷனல் பார்க்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான் ரீஜன். ஓகேவா, ராஜஸ்தான் ரீஜன் இஸ் an important bird area. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா, எஸ்பெஷலி மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் எல்லாமே அங்கே தான் வரும். கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க்ஸ், லோக்டாக் லேக் in Manipur, and this Keibul Lamjo National Parks is known for Fumdis. Fumdis என்றது என்னது, floating vegetation. Only floating national parks எதுனா இந்த Keibul Lamjo National Parks தான். இந்த floating vegetationல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஸ்பீசிஸ் என்னது, சாங்காய் அல்லது டான்சிங் டீர். ஓகேவா, அப்போ கூனோ பல்போர் நேஷனல் பார்க்ஸ் தான் சீத்தாவுக்கான இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லொக்கேஷனாகவும் இருக்குது. தட் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன்ஸ் ஆல்சோ. ஓகேவா, இப்போ அந்த பிக் கேட்ஸோடைய பிஹேவியர்ஸை வச்சு டீட்டெயிலாக கேட்கக்கூடிய ட்ரெண்டு வந்திருக்கு. இப்போ லயன்ஸு, சீட்டாஸு, லெப்பர்ட்ஸை வச்சுட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். லயன்ஸ் டு நாட் ஹாவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன். எலிஃபென்ட்ஸுக்கான ஜெஸ்டேஷன் பீரியட் வரைக்கும் கேட்டிருந்தாங்களா. லயன்ஸ் டு நாட் ஹாவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா சீசன்லேயுமே அது ப்ரீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அது ஹர்டாக வாழும், அதாவது ப்ரைடாக, அதாவது கூட்டமாக சோஷியல் அனிமல். Unlike most other big cats, cheetahs do not roar. Yes, lion roar பண்ணும், tiger roar பண்ணும், cheetahsக்கு roar பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஓகேவா, unlike male lions, male leopards do not proclaim their territory by scent marking என்றது தப்பு. Male leopards also proclaim their territory by scent marking. Scent marking என்றது through excretory, அதனுடைய யூரின் அதர் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு தன்னோட டெரிட்டரியை மார்க் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போது ஒரு அப்பெக்ஸ் ப்ரெடேட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸு இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரேஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோலுன்ற அந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிக் கேட்ஸுன்றதையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது ரோரிங் கெப்பாசிட்டி, அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் எது, தென் அதனுடைய பிஹேவியர் என்ன மாதிரியானது. ஓகேவா, பிஹேவியர் இன் த சென்ஸ் அது
ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது டெரிட்டரி கிளைம் பண்ணுறதுக்காகவோ அல்லது தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காகவோ என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் அது எக்ஸிபிட் பண்ணும்? ரோர் பண்ணுமா அல்லது ஹவுல் பண்ணுமா, இல்லை அது வந்து டெரிட்டரிஸை மார்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மார்க்கிங்ஸை யூஸ் பண்ணுன்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ சீத்தாஸ் டு நாட் ரோருன்றது முக்கியமான ஃபேக்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஓகேவா? இந்த கொஸ்டின், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆண்டலோப், ஆரிக்ஸ் அண்ட் சிரு? இப்போ எப்படி நமக்கு வந்து ஷ்ரூ அண்ட் தாப்பீர் ஒரு மாதிரி ரேராக கேட்டிருந்த மாதிரி இதுவும் ஒரு முறை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆரிக்ஸ் ஆண்டலோப்புன்றது, ஆண்டலோப் இஸ் டிஃபர் ஃப்ரம் டீர்ஸ். ஓகேவா? ஆண்டலோப்ஸில் இப்போ கொம்புகள் இருக்குல்ல, அது வந்து ஆண்டலோப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ன்ஸாக டெவலப்டு ஃப்ரம் இட்ஸ் போனு. ஓகேவா? ஹார்ன்ஸாக டெவலப்டு ஃப்ரம் இட்ஸ் போனு. ஸோ அதனால் அது ஷெட் ஆகாது. இதே டீர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, டீர்ஸ்னுடைய ஆண்ட்லர்ஸ், சில டீர்ஸுக்கு ஆண்ட்லர்ஸே இருக்காது. ஆண்ட்லர்ஸ் வந்து ஷெட் ஆகும், அப்படின்னா முடி மாதிரி விழுந்து திரும்ப முளைக்கும். பட் இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போனாக இருக்கிறதுனால ஆண்டலோப்ஸும் டீர்ஸும் வெவ்வேறு ஸ்பீசிஸ், பார்க்கறதுக்கு சிமிலராக இருந்தாலும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது ஆரிக்ஸ் இஸ் adapted to live in the hot and arid regions, whereas chiru is adapted to live in steppes and semi desert areas of cold high mountains. Yes, இந்த சிருக்கு இன்னொரு நேம் தான் என்னன்னா பாத்தீங்கன்னா டிபெட்டான் ஆண்டலோப்னு சொல்லுவாங்க. டிபெட்டான் ஆண்டலோப். ஸோ டிபெட்டான் ரீஜன்ஸ்ல ஹை கோல்டு டெசர்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல வாழக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. இதே ஆரிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த அரேபியன் அண்ட் நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாட் ரீஜன்ஸில், அரேபியா அல்லது நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாட் ரீஜன்ஸில் ஆரிக்ஸ்ன்ற ஆண்டலோப் நேச்சுரலாக வரும். இதில் இன்னொரு, இப்போ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஆனால் இங்கே சியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரிக்ஸ் எக்ஸிஸ்ட் இன் வெஸ்டர்ன் இந்தியா ஒன்லி, வேறஸ் சிரு எக்ஸிஸ்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஒன்லி. ரெண்டுமே தப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷனில், ஆரிக்ஸ் இஸ் போஸ்ட் ஃபார் இட்ஸ் ஆண்ட்லர்ஸ், வேறஸ் சிரு இஸ் போஸ்ட் ஃபார் இட்ஸ் மஸ்க்னு கொடுத்துருக்காங்க. மஸ்க்ன்றது அந்த ஒரு அந்த டீர் ஸ்பீசிஸ் வந்து ஒரு செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதனுடைய கிளான்ஸ்லேருந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை வந்து போச் பண்ணுவாங்க. பட் சிரு டஸ் நாட் செக்ரீட் மஸ்க். அந்த மஸ்கை செக்ரேட் பண்ணுறதுக்கு மஸ்க் டீர்னு ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கிறத வச்சுட்டு கேள்விகள் அதுக்கு அடுத்தது டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? which one of the following groups of animals belongs to the category of endangered? இந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஸ்பீசிஸ் இருக்குது. இது எல்லாமே முன்னாடியோ அல்லது இதுக்கப்புறமோ ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான். இப்போ கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் என்டேஞ்சர்டுன்னு கேட்டிருக்காங்க. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா? மஸ்க்குக்காக சிரு வந்து போச் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி மஸ்க் டீர்னே ஒன்று இருக்குது. ரெட் பாண்டாஸ், Asiatic wild ass. Red pandas are majorly present in the northeastern regions, and Asiatic wild ass is endemic to Rann of Kutch region. Rann of Kutch regions. Kashmir stag அல்லது ஹங்குல் னு சொல்லுவாங்க. Cheetal, blue bull, great Indian bustard, snow leopard, swamp deer, rhesus monkey and sarus crane, lion-tailed macaque, blue bull, Hanuman langur and சீத்தல். ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லேருந்து கேள்விகள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கிறத வச்சுட்டு யூபிஎஸ்சி திரும்ப இன்னொரு முறை கேட்பாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து மஸ்கை கேட்டிருந்தாங்களா, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் 2020. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் மோஸ்ட் லைக்லி பிளேசஸ் டு ஃபவுண்ட் தி மஸ்க் டீர்ஸ் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட்? So in the Ashkath Wildlife Sanctuary especially is known for the protection of musk deer. Ashkath Wildlife Sanctuaries and Gangotri National Parks in Uttarakhand regions is known for musk deer's presence. இதே கிஷான்பூர் வைல்ட் சாங்சுரிஸும் கிஷான்பூர் வைல்ட் சாங்சுரிஸ் இன் யூபியில் இருக்குது, அது கிடையாது. மனாஸ் நேஷனல் பார்க்ஸ் இஸ் இன் அஸ்ஸாம், இதுவும் கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஃபவுண்ட் அட் தி ஹை ஆல்டிடியூடினல் கோல்டு ரீஜியன்ஸ் ஆஃப் தி உத்தராகண்ட் ரீஜன்ஸ். இப்போ இது ரெண்டும் தான் மஸ்க் டீரோடைய ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி.
ஓகேவா? ஸோ மனாஸ் நேஷனல் பார்க் 2 முறை ஆப்ஷன்ஸ்லேயே வந்திருக்கு. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, ஸ்வாம்ப் டீர் ஆப்ஷன்ஸில் வந்துருந்துச்சா? which one of the following protected areas is well known for the conservation of subspecies of the Indian swamp deer அல்லது பாரசிங்கா that thrives well on hard ground and is exclusively gramivorous. exclusively gramivorous னா it eats only grasses. இப்போ ஹெர்பிவோர்னா பிளான்ட்ஸும் சாப்பிடும் கிராஸஸும் சாப்பிடும். பட் கிராமிவோர்ஸ்னா கிராஸை மட்டும்தான் சாப்பிடும். எக்ஸ்க்ளூசிவ்லி கிராமிவோர்ஸ், பிளான்ட் ஸ்பீசிஸை கூட மேஜராக சாப்பிடாது. ஓகேவா? ஸோ இது இருக்கிறது எங்கது? இந்த இந்தியன் ஸ்வாம்ப் டீர் பேர்ல இருக்கு, ஸ்வாம்ப் டீர். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறதுல முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் தி ஹை ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் நீல்கிரிஸ், வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. தால்சப்பார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் கிடையாது. ஓகேவா? மனாஸ் நேஷனல் பார்க் இஸ் இன் தி பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸ். கன்ஹா நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் தான் இஸ் நோன் ஃபார் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்வாம்ப் டீர். சாம்பார் டீர் நக்டூர்னல் பிஹேவியர் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. மஸ்க் டீர், ஸ்வாம்ப் டீர், ஆரிக்ஸு, சிரு, இந்த மாதிரி டீர்ஸு அல்லது ஆன்டலோப்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸு ரிப்பீட்டடாக யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்ப்போம். which of the above are, இது வந்து காமன், which of the above are naturally found in India 2013. ஓகேவா? இதில் ஸ்டார் டார்டாய்ஸ், மானிட்டர் லிசர்ட் அண்ட் பிக்மி ஹாக். பிக்மி ஹாக் இஸ் அன் எண்டமிக் ஸ்பீசிஸ். ஒரு மினி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிக் மாதிரியான ஸ்பீசிஸ். எண்டமிக் ஸ்பீசிஸ் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஓகேவா? ஸ்பைடர் மங்கி is not found in India and it is found only in the South American regions. South America and Caribbean regionsல மட்டும்தான் இருக்குமே தவிர இந்தியாவில் கிடையாது. ஓகேவா? அப்போ ஸ்பைடர் மங்கி வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிருக்கும். ஸ்டார் டார்டாய்ஸ் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 3. மானிட்டர் லிசர்டுன்றது இந்த உடும்பு பெரிய லெவலில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் கேட்டுட்டாங்க, ஸ்டார் டார்டாய்ஸும் கேட்டுட்டாங்க. தென் ரெட் பாண்டாஸ் அங்கே ஆப்ஷனில் இருந்ததா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2007. இன் இந்தியா ரெட் பாண்டா இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஒன்லி. ரெட் பாண்டானாலே நமக்கு சைனா தான் ஞாபகம் வரும். அப்போ பாண்டாஸோட பிரசன்ஸ் க்ளோசர் டு சைனாவாக இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில், நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் தான் இருக்குதே தவிர வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் மட்டும் இருக்கிறதுன்றது தப்பு. இன் இந்தியா ஸ்லோ லோரிஸ் லிவ்ஸ் இன் தி டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட். ஸ்லோ லோரிஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரைமேட் தான். அப்போ எகெயின் ப்ரைமேட்ஸ்ல இருந்து வரது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸ்லோ லோரிஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தி டென்ஸ் ரீஜன்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. அப்போ ரெட் பாண்டாவுடைய ஈட்டிங் பிஹேவியர், அதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸு, அதனுடைய எண்டமிசம் இருக்கா இல்லையா, இது எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்த்துக்கணும். ரெட் பாண்டாவும் சரி, ஸ்லோ லோரிஸும் சரி. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A sandy and saline area is the natural habitat of an Indian animal species. The animal has no predators in that area, but its existence is threatened due to the destruction of its habitat. Which one of the following could be that animal? Sandy and saline area, இதுதான் இதுல key. ஸோ இந்தியன் வைல்டு பஃபலோன்றது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா டென்ஸ் வாட்டர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் அதோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போ பஃபலோ வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இந்தியன் கெசல், சிங்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீர் ஸ்பீசிஸ். இந்தியன் வைல்டு போர், இந்தியன் வைல்டு ஆஸ். இந்த இந்தியன் வைல்டு ஆஸ் கொடுத்துருந்தாங்களா ஆப்ஷனில்? ஸோ இந்த இந்தியன் வைல்டு ஆஸ் ரான் ஆஃப் கட்ச் ரீஜன் சொல்லியிருந்தேன்னா, ரான் ஆஃப் கட்ச் ரீஜன், சாண்டி அண்ட் சலைன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் வைல்டு ஆஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியன் வைல்டு போரும் இந்தியன் கசலுக்கும் ப்ரிடேட்டர்ஸே இல்லாமல் ஒரு டீர் ஸ்பீசிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை. அதனால் அந்த லாஜிக் வச்சுட்டு இந்தியன் கெசல் வராதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியன் வைல்டு போர்ன்றது நமக்கு காட்டு பண்ணின்றது நமக்கு மோஸ்ட் டென்சர் வெஸ்டர்ன் காட்ஸில் அல்லது காட்டு பகுதிகளில் தான் நம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட் அல்லது டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் தான் பார்ப்போமே தவிர சாண்டி அண்ட் சலைன் ஏரியாஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ இந்த சாண்டி அண்ட் சலைன் ஏரியாஸ்க்கு இந்த 3 ஸ்பீசிஸுமே பொருத்தமே இல்லாதது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டோம்னாலே நமக்கு இருக்கிறது என்னது? இந்தியன் வைல்ட் ஆஸ் மட்டும்தான். இட் இஸ் ஆல்சோ எண்டமிக்
region, endemic to this region alone. ஓகேவா? அதை வச்சு தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து கிரேட் இந்தியன் இந்தியன்ன்ற நேமில் வர ஸ்பீசிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதே கேள்வி தான் இங்கே கேட்டிருக்காங்க 2016. In which of the following regions of India are you most likely to come across great Indian hornbill? Great Indian hornbill in its natural habitat. Sand deserts of northwest India. இங்கே தான் என்னது Indian wild ass. Higher Himalayas of Jammu and Kashmir. Indian wild ass வந்து இங்கே வரும். Indian wild ass salt marshes of western Gujarat. இந்த sand deserts of northwest இந்தியாவுக்கு எதை சொல்றாங்க? Great Indian bustard கான ஸ்பீசிஸ் தான் இதுக்கு பொருந்தும். ஓகேவா? அப்போ இந்த sand deserts of northwest வராது, salt marshes of western குஜராத் வராது. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே கேட்டது. அகைன் அதை ஆப்ஷன்ஸாக வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஹையர் ஹிமாலயாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுவும் கிடையாது, வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கிரேட் இந்தியன் ஹார்ன்பிலோடைய நேச்சுரல் ப்ரெசன்ஸுக்கு இருக்கிறது. வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, இந்தமான நிக்கோபாரில் இருக்குது, நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் நாகாலாண்டில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஆப்ஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். தென் இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வரைக்கும் கேட்டது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ராம்சர் வெட்லேண்ட் சைட்ஸ் இன் இந்தியா. காஹிர் மாத்தா இஸ் தி ஹேபிட்டட் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். காஹிர் மாத்தா, ருஷிகுல்யா, பெட்டர்கனிகா இந்த ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்தோமா. சிலிகா லேக் இஸ் தி ஹேபிட்டட் ஆஃப் இரவாடி டால்ஃபின்ஸ் ஆஸ் இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ். சிலிகா லேக்கில் சாம்பல் ரிவரில் இரவாடி டால்ஃபின்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்களா, அதுக்கு பதில் என்ன இருக்கணும், சிலிகா லேக் இருக்கணுமா, அது ஆப்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. Nal Sarovar wetland is also the habitat of Indian wild ass, which is named as Nal Sarovar wetland is in the Ran of Kutch region. இதை எத்தனை முறை இப்போ கேட்டிருந்தாங்க? Ran of Kutch region. ஓகேவா? So Moriri wetland is the habitat and breeding ground for black-necked crane. Black-necked crane. இங்கே பாருங்க, higher ஹை ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருந்தாங்களா. பிளாக் நெக்டு கிரேன்ன்றது ஏற்கனவே ஆப்ஷன்ஸ்லேயே வந்திருந்ததா, அதுக்காக இருக்கிறது இந்த சோமோரிரி வெட்லேண்ட், ஹையஸ்ட் ப்ரீடிங் கிரவுண்ட் ஆஃப் பிளாக் நெக்டு கிரேன். ஸோ ஆல் தி 4 ஆர் கரெக்ட்லி கிவன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் யூபிஎஸ்சி இஸ் ரிப்பீட்டிங் இட்ஸ் தீம்ஸ் அண்ட் தி ஏரியாஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் பிஒய்க்கு எவ்வளோக்கு முக்கியன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கொஷின் ஏற்கனவே ஒரு கொஷின் என்ன பார்த்துருந்தோம், ப்ளூ ஃபின்டு மக்ஷீர். கரெக்டா? ப்ளூ ஃபின்டு மக்ஷீர் இஸ் நேட்டிவ் டு காவேரின்றதை நம்ம பார்த்துருந்தோமா. அப்போ அந்த இடத்துல மக்ஷீர்ன்றது ஃபிஷ் ஸ்பீசிஸ்ன்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்துடும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் நெட்ஜார், ஸ்பூன்பில், ஒயிட் அபேஸ். மக்ஷீர், கோல்டன் மக்ஷீர் இஸ் அ ஃபிஷ் ஸ்பீசிஸ். ஓகேவா? எஸ்பெஷலி இன் தி ஹிமாலயன் ரிவர் ரீஜியன்ஸ். ப்ளூ ஃபின்டு மக்ஷீர்ன்றது காவேரி ரிவர் பேசின்ஸில் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ பிஒய்க்கு அதை பார்த்துருந்தா 2022 இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இந்த கொஷின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி, சிலோன் ஃப்ராக்மவுத், காப்பர் ஸ்மித் பார்பெட், கிரே சின்ட் மினியத் அண்ட் ஒயிட் த்ராட்டட் ரெட் ஸ்டார்ட் ஆர் அ கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதை தானே சுற்றி கேட்டிருக்காங்க. ப்ரைமேட்ஸு, ரெப்டைல்ஸு, ஆம்பிபியன்ஸ். பட் இது எல்லாமே என்னது? இட் இஸ் ஆல் பிலாங்கிங் டு தி பேர்ட் ஸ்பீசிஸ். 2020 கேட்டிருக்காங்க. ஸோ பேர்டா, மேமலா, ஆம்பிபியனா, இந்த மாதிரி அது எந்த கேட்டகரி கீழே வரும்ன்றத ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் பாருங்க. அதே கான்டெக்ஸ்டில் த ஆர்கானிசம் சிக்கடா, ஃப்ராக் ஹாப்பர் அண்ட் பாண்ட் ஸ்கேட்டர்ஸ் ஆர் பேர்டா, ஃபிஷ்ஷா, பேர்ட்ஸா, இன்செக்ட்ஸா, ரெப்டைல்ஸான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இன்செக்ட்ஸ். இதில் க்ளூ என்னது? ஹாப்பர்ன்றது நமக்கு எது தெரியும்? கிராஸ் ஹாப்பர். ஸோ கிராஸ் ஹாப்பர்ன்றது இன்செக்ட் நமக்கு தெரியும். சிலோன் ஃப்ராக் மவுத் இங்கே கேட்டிருந்தாங்களா, சிலோன் ஃப்ராக் மவுத் அது வந்து பேர்டு, ஆனால் ஃப்ராக் ஹாப்பர்ன்றது இன்செக்ட். ஓகேவா? இது நியூஸில் இருந்தது. சிக்காடா
நியூஸில் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸு ஜஸ்ட் அது என்ன கேட்டகரியில் வருதுனாச்சு பார்த்துக்கணும். ஸோ மேஜராக கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்லேருந்து வந்தாலுமே நியூஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஜஸ்ட் அது எந்த காரணத்துக்காக இருக்குது, அது என்ன கேட்டகரியில் இருக்குன்னாச்சு பார்த்துக்கணும். ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபில்டர் ஃபீடர்? ஓகேவா? கேட்ஃபிஷ், ஆக்டோபஸ், ஆயிஸ்டர் அண்ட் பெலிக்கன். ஆயிஸ்டர் நம்மளுடைய சிப்பி இருக்குல்ல, சிப்பி முத்து கிரியேட் பண்ணல, ஃபில்டர் ஃபீடர் நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து கிரியேட் பண்ணி உருவாக்குறது தான் ஃபில்டர் ஃபீடர்ன்றது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு வந்து ஆயிஸ்டர் தான் ஃபில்டர் ஃபீடர்ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், a class of animals known as marsupials is a characteristic feature of Australia. Marsupials is the best example. Kangaroo. It is a mammal. It is a mammal. அது மாதிரி பவுச் வச்சிருக்கும். என்னது? பவுச் ஃபார் இட்ஸ் யங் ஒன்ஸ். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கங்காரு. ஸோ அப்போ அந்த மார்சுப்பியல்ஸுக்குன்னா கங்காருனாலே நமக்கு எது வரணும்? ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மார்சுப்பியல்ஸும் இருக்குது. இந்த கேள்வி மார்சுப்பியல்ஸ் 2021 கேட்டிருந்தாங்க, சாரி 2001 கேட்டதை 2023 கேட்டிருக்காங்க. பாருங்க, மார்சுப்பியல்ஸ் ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. எஸ், இந்தியாவில் எந்த மார்சுப்பியலுமே கிடையாது. மார்சுப்பியல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் தி மான்டெயின் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ ப்ரிடேட்டர்ஸ். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்லி இன் தி மான்டெயின் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ ப்ரிடேட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃபினெட்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது மான்டெயின் கிராஸ்லேண்ட்ஸ்னால் ஹையர் ரீச்சஸ் ஆஃப் தி மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடியது. பட் கங்காரு இஸ் நோன் ஃபார் பிளெயின் ரீஜன்ஸ், அது எஸ்பெஷலி கிராஸ்லேண்ட்ஸ் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியது. ட்ரை செமியரிட் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கக்கூடியது தான் மார்சுப்பியல்ஸ். அப்போ டெஃபினட்டாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி வேர்ல்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க, இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. கிப்பான் இஸ் நேச்சுரல் இஸ் தி ஒன்லி ஏப் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் இந்தியாவில் இருக்கா இல்லையா, அப்படி இந்தியாவில் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல நேச்சுரலி ஃபவுண்டாக இருக்குது, எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, statement 1 is correct but statement 2 is incorrect. So again and again UPSC is repeating. ஓகேவா? இது நியூஸில் இருந்ததுனால கேட்டிருந்தாங்க. இந்த டபுள் ஹம்ப்டு கேமல் கேட்டிருந்தாங்களா? வாட் இஸ் யூனிக் அபவுட் தி கராய் கேமல், a breed found in India? It is capable of swimming up to the 3 kilometers in the sea water. It survives by grazing on mangroves. இது ரெண்டுமே similar to each other. ஓகேவா? ஸோ ஒருவேளை இது சீ வாட்டரில் ஸ்விம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குதுன்னா, இதை பற்றி நமக்கு ஆன்சரே தெரியலன்னு வச்சுக்கோங்க. கராய் கேமல்னால் என்னன்னு நமக்கு தெரியலனாலும் ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து வரணும், இல்லைனா ரெண்டுமே வரக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸை சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சுன்னா இட் கேன் ஸ்விம் அப் டு 3 kilometers. அப்போ இது ரெண்டும் சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸு. அப்போ ஒன்று வந்தால் இது ரெண்டும் சேர்ந்து வரணும், இல்லைனா ரெண்டுமே வரக்கூடாது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இட் லிவ்ஸ் இன் தி வைல்டு அண்ட் கெனாட் பி டொமஸ்டிகேட்டட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் வந்தாலே பார்க்கணும். இட் லிவ்ஸ் இன் தி வைல்டு அண்ட் கெனாட் பி டொமஸ்டிகேட்டட். கேமல் இன் எனி ஃபார்ம் இட் கேன் பி டொமஸ்டிகேட்டட். அது இல்லாமல் வைல்டு ஸ்பீசிஸு கேமல்ஸ் வந்து பார்த்தோம்னாலே ட்ரை அரிட் ரீஜன்ஸில் தான் இருக்கும். அப்போ அது எப்படி வைல்டு ஸ்பீசிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினெட்லி தப்பு. அப்போ தேர்டு வராது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. 3 எலிமினேட் பண்ணிட்டாலே ஆப்ஷன் ஏ 1 and 2. ஸோ புதுசாக 2 ஃபேக்ட்ஸை கொஷின்ஸாக வச்சுருந்தாலும் ஒரு காமன் சென்ஸாக லாஜிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபேக்டை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருந்தாலே அதை எலிமினேட் பண்ணுறது மூலிமா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஷின்ஸை வந்து அணுகணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஸ்பீசிஸை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்போது இது வரைக்கும் கேட்ட ஸ்பீசிஸை ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன கான்டெக்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு இப்போது இதை ஒரு ப்ரஷ்அப் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்பீசிஸுமே என்னென்ன கேட்டகிரி கீழே அடக்கி அதனுடைய ப்ரஷ்அப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், அதாவது ஜாகிரஃபியும் பயாலஜியும் சேர்ந்தது தான் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஏன்னா இப்போ ஜாகிரஃபின்ற அந்த ரீஜியன் தான் என்ன மாதிரியான ஸ்பீசிஸ் வாழணும் வளரணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸையும் இன்கார்பரேட் பண்ணுறது தான் என்விரான்மெண்ட் அண்ட் ஈகோசிஸ்டம். இன்டராக்ஷன் பிட்வீன் தி லிவிங் பீயிங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இதுதானே ஈகோசிஸ்டத்துக்கான பேசிக் டெஃபினேஷனு.
ஓகே, அதே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இந்தியாவுடைய பயோஜியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 10 டிவிஷன்ஸை சொல்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்தியன் டெசர்ட், செமி அரிட், வெஸ்டர்ன் காட்ஸ், டெக்கன் பிளாட்டியூ, கேஞ்சட்டிக் பிளைன், கோஸ்டல் ரீஜன்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். இது எல்லாமே என்னென்னா பயாலஜிக்கலி டிஃப்ரென்ஷியேட்டட் ரீஜியன்ஸ் ஃபார் சர்டன் ஸ்பீசிஸ் டு பி ப்ரெசன்ட் ஓவர் தர். ஏன்னா இப்போது லயன்ஸ் வாழணும், டைகர்ஸ் வாழணும், அல்லது வந்து டீர்ஸ் வாழணும், லைன் டைல்டு மக்காக் வாழணும்னா அதுக்கேற்ற இயற்கை சூழ்நிலைகள் இருக்கணும். அந்த இயற்கை சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஸ்பீசிஸ் த்ரைவ் ஆகும். அப்போது என்விரான்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் டைப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் எப்படி ஸ்பீசிஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சுட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி கொஷின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எஸ்பெஷலி when the questions were asked in the form of naturally found in which region. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். இந்த இதுக்குள்ளார ஃபர்தர் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த சப்டிவிஷன்ஸ்குள்ளார தான் நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்ற கான்செப்டே வருது. ஓகேவா? நமக்கு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ், கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ், மனாஸ், திப்ரு சாய்கோவா, திஹாங் திபாங், நாக்ரக், சுந்தர்பன்ஸ், சிம்லிபால், அச்னாக்கர் அமர்கேண்டக், பச்மாரி, பன்னா, ரான் ஆஃப் கட்ச், சேசாச்சலம், நீல்கிரிஸ், அகஸ்தியமலா, கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த மாதிரி 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ் அதுக்குள்ளார சப்டிவிஷன்ஸாக சில ரீஜன்ஸ் இருக்கும். அந்த ரீஜன்ஸ்குள்ளார இம்பார்ட்டண்ட்டான இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கும். இந்த பயோஸ்பியர்ஸுக்குள்ளார இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் இருக்கும். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ்ல நம்ம இன்னொரு செஷனில் பார்ப்போம். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸில் அது இன்னும் டீட்டெயில்டிங்காக பார்ப்போம். பட் இது ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். இப்போ இந்த பயோஜியோகிராஃபிக் ரீஜன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பீசிஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கோ அதை பற்றின நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா வேணும்ல, அதுதான் இது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்பீசிஸ் தான் மேஜராக யூபிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. இப்போ டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ்ன்றது ஓரளவுக்கு நமக்கு கோல்டு டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். இப்போ அந்த இடத்துல என்னென்ன ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க? வைல்டு யாக்கு, ஆஸு, கெசல், 4 ஹார்ன்ட் ஆண்டலோப், ஸ்னோ லெப்பர்டு யூபிஎஸ்சி கேட்டாங்க. லெஸ்ஸர் கேட்டு, ஃபாக்ஸு, மார்பிள்டு போல் கேட்டு, ஹிமாலயன் மர்மோத் கேட்டிருந்தாங்களா? தென் பிளாக் நெக்டு கிரெயின் கேட்டிருந்தாங்களா? அதே ஹிமாலயாஸ் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா டிபட்டான் ஆஸ், சிக்கிம் ஸ்டாக், மஸ்க் டீர் கேட்டிருந்தாங்களா? மீஷ்மி தாக்கின், கிபான் கேட்டிருந்தாங்களா? ரெட் பாண்டாஸ் கேட்டிருந்தாங்களா? தென் டெசர்ட் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளோட ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ், வைல்ட் ஆஸ் நிறைய முறை கேட்டிருந்தாங்களா? இந்தியன் டெசர்ட் கேட், பஸ்டர்ட், சிங்காரா கேட்டிருந்தாங்களா? கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஓகேவா? செமி அரிட் ரீஜன்ஸ்ல பிளாக் பக், சௌசிங்கா, நீல்காய், கெசல், லயன்ஸ், சீத்தா. வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரீஜன்ஸ் டைகர், லெப்பர்ட், ஸ்லாத் பியரை வச்சு தான் அந்த டூல் யூஸ் கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்களா? இந்தியன் எலிஃபண்ட், நீல்கிரி லங்கூர், லயன் டைல்டு மக்காக், மலபார் சிவட், கிரிசில்டு ஜைன்ட் ஸ்குரில், மலபார் கிரே ஹார்ன்பில், ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்களா? தென் வந்து டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் சித்தால், சாம்பார், நீல்காய், எலிஃபண்ட், வைல்டு பஃபலோ, ஸ்வாம்ப் டீர், ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், காரியல். கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸில் அதே ஸ்வாம்ப் டீரு, தென் ஹிஸ்பிட் ஹேர், டியூகாங். கோஸ்டல் ரீஜன்ஸில் டியூகாங் 2 முறை கேட்டிருந்தாங்க. சால்ட் வாட்டர் crocodile, ஓகேவா? ஹம்பேக் டால்ஃபின்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் ரைனோசரஸ், ஸ்வாம்ப் டீர், பிக்மி ஹாக், endemic to this regions. ஹார்ன்பில். அந்தமான் ரீஜன்ஸில் நிக்கோபார் ஷ்ரூ கேட்டிருந்தாங்களா? ஷ்ரூ அண்ட் தாப்பிர் கேட்டிருந்தாங்களா? தென் வந்து நிக்கோபார் ஹார்ன்பில், சால்ட் வாட்டர் crocodiles அந்தமான்ஸில் இருக்குதான்னு கேட்டிருந்தாங்களா? டால்ஃபின்ஸ் அண்ட் வேஜஸ். ஸோ இது எல்லாம் தான் இம்பார்ட்டண்டான ஸ்பீசிஸ். இப்போ இந்த ஸ்பீசிஸ்லேயே நம்ம அண்டர்லைன் பண்ணது எல்லாமே யூபிஎஸ்சி கேட்ட ஸ்பீசிஸ் தான். அப்போது நம்ம இந்த ரீஜியனுக்கு எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் அசோசியேட்டடாக இருக்குதுன்ற ஒரு ஐடியா வேணும். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் எதுவோ அதை பற்றின
டீடைல்டு கான்டெக்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ராடரான ஏரியால இருந்து நேரோ டவுன் பண்ணிட்டே வந்துட்டோம்னா ஸ்பீசிஸை பற்றி நியூஸில் புதுசாக இல்லாத எந்த ஸ்பீசிஸ் வந்தாலும் நம்மளால் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்போ இது எல்லாத்தோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுட்டு we will just brush up whatever the things which has been so far asked in the UPSC. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேஜர் கேட் ஸ்பீசிஸை பார்ப்போம். ஏஷியாட்டிக் லயன் அதோட IUCN ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா என்டேஞ்சர்ட். அது எங்கே தான் இருக்குது? எண்டமிக் டு கிர் ஃபாரஸ்ட் இன் தி குஜராத் ரீஜன்ஸ். லிவ்ஸ் இன் ப்ரைட்ஸ். இது வந்து ஒரு சோஷியல் அனிமல். ப்ரைட்ஸாகவும் கூட்டமாகவும் தான் வாழும். சோஷியல் ப்ரெடேட்டர். அது எஸ்பெஷலி அந்த ஹண்டிங் பண்ணுறதுல மேல் லைனோட ஃபீமேல் லைன் is doing hunting. Endemic to India. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி roars to mark territory. அதே சமயத்தில் ஸ்கெண்ட் மார்க்கிங்கும் அதுவும் பண்ணும். ஓகேவா? டைகர் என்டேஞ்சர்டு. இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ரஷ்யா நிறைய கண்ட்ரீஸ் ரீஜன்ஸில் இருக்குது. இது வந்து கூட்டமாக ப்ரைடாக வாழும். இட் இஸ் சாலிட்டரி இன் நேச்சர். சாலிட்டரினா இது ஈவன் டைகர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாங்க் இன் தி ஜங்கிள்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே தனியாக தான் வாழும். ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன்ஸ்லையுமே டைகர்ஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஒன்லி மேங்க்ரூவ் ரீஜன் விச் ஹேஸ் டைகர் பாப்புலேஷன் இன் தி வேர்ல்டு சுந்தர்பன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கணும். இது சாலிட்டரி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரோரி. ரோர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் லயன் அண்ட் டைகர். ஸ்னோ லெப்பர்ட் ஹிமாலயன் ரீஜன்ஸ். எலூசிவ், சாலிட்டரி. எலூசிவ்னா ஷை நேச்சர் இருக்கிறதா, அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கண்ணில் படாது, ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சாலிட்டரி. இட் இஸ் ஆல்சோ நாட் லிவிங் இன் அ குரூப். ஓகேவா? திக் ஃபார் அடாப்டட் டு லாங் டெயில். இது பாருங்க, டஸ் நாட் ரோர். ஸ்னோ லெப்பர்ட் ரோர் பண்ணாது. அதே இந்தியன் லெப்பர்ட் ரோர் பண்ணும். இந்தியன் லெப்பர்ட் சாலிட்டரி, கிளைம்பர் அண்ட் ரோர்ஸ். சீத்தா கேட்டிருந்தாங்க. சீத்தா இஸ் நாட் naturally present in India and it has been reintroduced to Kunopalpur National Parks. Fastest land animal, does not roar. Rusty spotted cat, central and south Indian regions la irukku. Smallest wild cat, nocturnal. Malabar civet, endemic to Western Ghats, nocturnal. Endemic to especially Western Ghats. It is also known for skent marking behavior. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சும் அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட்டை வச்சும் நமக்கு ஸ்பீசிஸோட IUCN ஸ்டேட்டஸும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்கெடியூல் 1 ஸ்கெடியூல் 2 ஸ்பீசிஸில் இப்போ கொடுத்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட அமெண்ட்மெண்ட்டுக்கு பிரகாரம் பின்னாடி எல்லாமே ஸ்கெடியூல் 1 ஸ்கெடியூல் 2 கீழே எல்லா ஸ்பீசிஸுமே ஆல்மோஸ்ட் வந்துச்சு. அதனால் இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? இது எல்லாமே ஒரு கேட்டகரி. நமக்கு ப்ரைமேட்ஸில் எஸ்பெஷலி ஏப்ஸ், உராங்குட்டான், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா, அது எஸ்பெஷலி போர்னியோ அண்ட் சுமத்ரா ரீஜன்ஸில் மட்டும்தான் இது இருக்குது. ஆர்போரியல் ஏப் டூல் யூஸ் பிகாஸ் இட் இஸ் நோன் ஃபார் ஹேவிங் தம்பு அண்ட் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஹூலா கிபான் 3 முறை கேட்டிருந்தாங்களா? என்டேஞ்சர்ட், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. இந்தியாஸ் ஒன்லி ஏப். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஏப் இது மட்டும்தான். இட் இஸ் மோனோகேமஸ் அண்ட் ட்ரீ ஸ்விங்கிங் ஆர்போரியல். ஓகேவா? மோனோகேமஸ்னா ஒன்லி ஒன் பார்ட்னரோட மட்டும்தான் அதோடைய ப்ரீடிங் இருக்கும். ஓகேவா? இன்ட்ரி கேட்டிருந்தாங்களா? இன்ட்ரி இஸ் அ டைப் ஆஃப் லெமூர்னு பார்த்துருந்தோமா? இன்ட்ரி இஸ் எண்டமிக் டு மடகாஸ்கர். Largest lemur, tailless, vertical, not found in India. Bonobo options la கேட்டிருந்தாங்களா? Bonobo நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it is endemic to Congo basin. Bonobo is a big ape and it is matriarchal in nature. ஓகேவா? So it is also known for tool use. அதே மாதிரி இந்தியாவில் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரே ஏப்பு ஹூலா கிப்பான் மட்டும்தான். It is chimpanzee மாதிரி it is closely relevant to the humans in terms of genetic behavior. ஸ்பைடர் மங்கி கேட்டிருந்தாங்களா? ஸ்பைடர் மங்கி இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டிருந்தாங்களா? ஸ்பைடர் மங்கி சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கு. ஆர்போரியல் அண்ட் லிவ்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ், நாட் நேட்டிவ் டு இந்தியா. லைன் டெயில்டு மக்காக் 3 முறை கேட்டிருந்தாங்களா? லைன் டெயில்டு மக்காக் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஃப்ரூகிவோரஸ், ஆர்போரியல் அண்ட் டயூர்னல். இட் இஸ் நாட் நாக்டூர்னல். லைன் டெயில்டு மக்காக் நாக்டூர்னலா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா?
கொரில்லா ஆப்ஷன்ஸில் இருந்ததா? கொரில்லா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸ் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏப்பு கொரில்லா தான். அண்ட் இட் இஸ் நாட் ஆர்போரியல். உராங்குட்டான் இஸ் ஆர்போரியல், whereas ஸ்பைடர் மங்கி இஸ் ஆர்போரியல். பட் வந்து கொரில்லா வந்து ஆர்போரியல் கிடையாது, கிரவுண்ட் டுவெல்லிங் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட், கொரில்லா இஸ் வெஜிடேரியன். கொரில்லாவும் இந்தியாவில் கிடையாது. ஓகேவா? சிம்பன்சி, வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, இட் இஸ் நோன் ஃபார் டூல் யூஸ், க்ளோசஸ்ட் ஜெனட்டிக் ரிலேட்டிவ் டு ஹியூமன்ஸ், சோஷியல் பிஹேவியர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் கொஷின்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது இதுக்குள்ளார இருந்தால் தான் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்தது இந்த ஆண்டலோப்ஸ் அண்டு டீர் ஸ்பீசிஸ். சாம்பார் டீர் கேட்டிருந்தாங்களா? சாம்பார் டீர் ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன்ஸ்லையும் இருக்கும். இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய டீர் இதுதான், லார்ஜஸ்ட் டீர் இன் இந்தியா. தென் ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜன்ஸ்லையுமே இருக்கும். சாம்பார் டீர் வந்து நக்டூர்னலாக இல்லையான்றதை கேட்டிருந்தாங்க. சித்தால் நம்மளுடைய புள்ளிமான், ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்பாட்டட் ப்ரிஃபர்ஸ் ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட். ஸ்வாம்ப் டீர், பாரசிங்கா, ஸ்வாம்பி கிராஸ்லேண்ட்ஸு வித் ஆண்ட்லர்ஸ் ஹேவிங் மோர் தென் 3 times. ஓகேவா? அந்த ஆண்ட்லர்ஸ் கொம்பில் வந்து பார்த்தோம்னா 3 to 4 வகையான அதோட சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் அனிமல் ஆஃப் மத்திய பிரதேஷ், இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி கன்ஹா நேஷனல் பார்க்ஸ். இதை தான் கேட்டிருந்தாங்க, ஸ்வாம்ப் டீரோடைய லொகேஷன்ஸ். இந்தியன் கசல், சிங்காரா ஆப்ஷன்ஸில் இருந்திருந்ததா? அரீட் அண்ட் செமி அரீட் ரீஜன்ஸ். இட் இஸ் ஷை அகைல் அண்ட் ஸ்மால் சைஸ்டு ஆண்டலோப். தென் காஷ்மீர் ஸ்டாக், ஹங்குல், டச்சிகம். நேஷனல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒன்லி நேஷனல் பார்க்கு இந்த டச்சிகம் நேஷனல் பார்க் மட்டும்தான். காஷ்மீர் ஸ்டாக் தான் ஹங்குல் ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. இட் இஸ் எண்டமிக் டு காஷ்மீர் அண்ட் ஆண்ட்லர்ஸ் வித் 5 times. மஸ்க் டீர் 2 முறை கேட்டிருந்தாங்களா? வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், இட் லேக்ஸ் ஆண்ட்லர்ஸ், அதுக்கு ஆண்ட்லர்ஸ் கிடையாது. ஓகேவா? டஸ்க் அண்ட் சாலிட்டரி, எமிட்ஸ் மஸ்க் ஃப்ரம் அப்டோமினல் கேங்கு. அண்டு இந்த மஸ்க்குக்காக தான் அதை போச் பண்ணுறது. சிறு திபெத்தான் ஆண்டலோப்பு, ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ஆண்டலோப்ஸ். இட் இஸ் போச்டு ஃபார் சத்துஷ்து உல். ஆரிக்ஸ் கொடுத்துருந்தாங்களா? ஆஃப்ரிக்கன் அண்டு டெசர்ட் ரீஜன்ஸ் ஆஃப் அரேபியன் பெனின்சுலாஸில் இருக்கும். எல்க்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்களா? எல்க் வந்து நார்த் அமெரிக்காலையும் சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ஸில் தான் இருக்கும், இந்தியாவில் கிடையாது எல்க்கு. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜ் டீர் ஸ்பீசிஸ் அது ரெட் டீர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட் டீர் ஸ்பீசிஸ், ரெட் டீர் ஸ்பீசிஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம்ஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு அனதர் ஸ்மால் டைப்ஸ் ஆஃப், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேமல் ஸ்பீசிஸ். ஸ்மால் டைப் ஆஃப் மேமல்ஸில் பேங்கோலின். பேங்கோலினில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதுலேயும் எஸ்பெஷலி சைனீஸ் பேங்கோலின் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இந்தியன் பேங்கோலின் என்டேஞ்சர்ட். ஓகேவா? ஸோ ஒன்லி ஸ்கேலி மேமல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்டி ஈட்டர்ஸு, ஸோ இன்செக்ட்ஸு. அண்ட் இட் இஸ் நக்டூர்னல் இன் ரேஞ்ச். நக்டூர்னல் அதாவது பேங்கோலின்ஸ் வந்து ரோல் பண்ணுமா இல்லையான்றது தான் கேட்டிருந்தாங்க. நக்டூர்னலை பற்றி இன்னும் கேட்கல. ஓகேவா? டிராஃபிக்டு. ஹெச்காக் லீஸ்ட் கன்சர்ன்ஸு, அதுவும் நக்டூர்னல் இன்செக்டிவோர் தான், ரோல்ஸ் இன்டு ஸ்பைனி பால்ஸ் ஃபார் டிஃபென்ஸ். இந்தியன் ஸ்குரில்ஸ் ஆர்போரியல் இன் நேச்சர், சீட் டிஸ்பர்சஸ், வோக்கல்ஸ் அண்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஃப்ளையிங் ஸ்குரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளையிங் ஸ்குரில் இஸ் எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் நம்தப்பா ஃப்ளையிங் ஸ்குரில் இருக்குது. கிளைடிங் மெம்பரெயின், நக்டூர்னல் லிவ்ஸ் இன் ட்ரீ கனோபீஸ். ஓகேவா? அந்த கிளைடிங் மெம்பரேனை வச்சு தான் ஒரு இடத்துல ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே பறந்து போகிற மாதிரி போகும், பேராஷூட் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் 2 முறை கேட்டிருந்தாங்களா? ஃப்ரூட் பேட்னு நம்ம பார்த்துருந்தோமா? லார்ஜஸ்ட் பேட் இன் இந்தியா, ஃப்ரூகிவோரஸ் பாலினேட்டர். பிக்மி ஹாக், மனாஸ் நேஷனல் பார்க் அல்லது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வைல்டு பிக், அண்ட் இட் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு திஸ் ரீஜன். ஓகேவா? தென் மர்மோத்துன்றது என்னன்னு பார்த்துருந்தோம்? பரோயிங் ராடன்ட், அதாவது கிரவுண்டு ஸ்குரில் டைப்னு பார்த்துருந்தோம். கிரவுண்டு ஸ்குரில். ஓகேவா? ரெட் பாண்டா கேட்டிருந்தாங்களா? ரெட் பாண்டாஸ் ஆர் மேஜர்லி ஃபவுண்ட் இன் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அதனுடைய மேஜரான ஃபுட் என்னது? பேம்பூஸ் தான். ஆர்போரியல்ஸ் அண்ட் சாலிட்டரி இன் நேச்சரு, ஹேபிட்டட் லாஸ் மூலியமாக இருக்கிறது. ஸோ ஓகேவா? இது எல்லாமே ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்மாலர் மேமல்ஸ். ஓகேவா? தென் வந்து மார்சுப்பியல்ஸ்ன்றது ஒரு கேட்டகரியாக தான் கேட்டிருந்தாங்க. கிவ் பர்த் ஸோ அண்டர் டெவலப்டு யங் ஒன்ஸ் கேரிட் இன் பவுச். ஓகேவா? ஸோ நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா, பட் ஆஸ்திரேலியாஸ் அண்ட் அமெரிக்காஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ஸ்பீசிஸ் ஆஃப் மார்சுப்பியல்ஸ் இருக்குதுன்றதை பார்த்துக்கணும். தென் வைல்டு போர்,
omnivorous, widespread and root digging behavior. Indian wild as ரெண்டு முறை கேட்டிருந்தாங்க. Ran of Kutch region. அதுவே என்ன wetland பார்த்திருந்தோம், நால் சரோவர் wetland. Endemic to India, desert adapted. Wild buffalo, it is found in majority regions of the India. Double humped camel, Ladakh regions ல cold deserts regions ல மட்டும் தான் இருக்கும். கராய் கேமல் குஜராத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸை சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் கேமல் ஸ்பீசிஸ் தான். எலிஃபென்ட்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே கேட்டிருந்தாங்க, ரைட்டா? ஸோ கீஸ்டோன் ஹெர்பிவோரஸ், மேட்ரியார்கல் ஹர்ட்ஸ், அதனோட ஜெஸ்டேஷன்ஸ் பீரியட்ஸ் வரைக்கும் நமக்கு எலிஃபென்ட்ஸை பற்றி நம்ம கேட்டிருந்துருக்காங்க. ஓகேவா? தென் வந்து பார்த்தோம்னா மரீன் மேமல்ஸில் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின்ஸு, இது யூஸ்வலி பிளைண்டு, ஓகேவா? அதனால் சவுண்டு சோனார் எனர்ஜி மூலியமாக தான் இது வந்து ப்ரேவை ஐடென்டிஃபை பண்ணும். எது இண்டஸ் ரிவர் டால்ஃபினும் பிளைண்டு தான், கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபினும் பிளைண்டு தான், ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின் அண்ட் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். Indus River dolphin is majorly found in the Indus River of Pakistan. இந்தியாவில் பியாஸ் ரிவரில் மட்டும் Indus River dolphin இருக்கும், ஓகேவா? ஸோ அதுவும் ஐசோலேட்டட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இண்டிகேட்டர் தான். இந்த ரெண்டை தாண்டி இரவாடி டால்ஃபின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரவாடி டால்ஃபின் is found in the Chilika Lake regions and southeastern regions of India. It is not restricted to fresh waters. No big found in both fresh water and brackish waters. எல்லாத்துலேயுமே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், brackish watersலேயும் இருக்கும், கோஸ்டல் ரீஜன்ஸ்லேயும் இருக்கும். பட் இது ரெண்டுமே ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான மரீன் மேமல், அது ஹெர்பிவோர் மேமல் என்னது, டியூகாங் ஆர் சீகவ். கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்தமான் ரீஜன்ஸில் மரீன் ஹெர்பிவோர், ஃபீட்ஸ் ஆன் சீ கிராஸ் நோன் அஸ் சீகவ், ஜென்டில் ஸ்லோ மூவிங் அண்ட் த்ரெட்டன்ட் பை ஃபிஷிங் கியர்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ், ஓகேவா? தென் ரெப்டைல்ஸில் எஸ்பெஷலி ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நோன் ஃபார் மாஸ் நெஸ்டிங், மைக்ரேட்டிங், த்ரெட்டன்ட் ஃப்ரம் கோஸ்டல் ஸ்பீஷிஸ். அது எஸ்பெஷலி என்னது, கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஒடிசா, காஹிர்மாத்தா, ருஷிகுல்யா, பெட்டர்கனிகா ரீஜன்ஸில். இந்தியன் ஸ்டார்டைஸ் ஆப்ஷன்ஸில் இருந்ததா? இந்தியன் ஸ்டார்டைஸுன்றது என்னது, ஸ்டார் லைக் ஷெல் herbivores in nature, targeted for its illegal pet trade. மானிட்டர் லிசார்ட், உடும்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, லிசார்ட் ஃபேமிலியில் இதுதான் லார்ஜஸ்ட் லிசார்டு, கார்னிவோரஸ் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் மேஜர்லி ஃபவுண்ட் இன் தி ட்ரை ரீஜன்ஸ். சால்ட் வாட்டர் crocodile, எஸ்சுரின் ஹேபிட்டட், சுந்தர்பான்ஸ் அண்ட் அந்தமான் ரீஜன்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. லார்ஜஸ்ட் லிவிங் ரெப்டைல் இது தான், ஓகேவா? காரில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், காரில் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. அண்டு சாம்பல், கங்கா, சோன் இந்த மாதிரியான ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். லாங் நேரோ ஸ்னவுட், ஃபிஷ் ஸ்பெஷலிஸ்ட்டு, நெஸ்ட் ஆன் தி சாண்ட் பேங்க்ஸ், ஓகேவா? ஸோ சால்ட் வாட்டர் crocodileக்கும் காரிலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வச்சுட்டு யூபிஎஸ்சி 3 தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் அந்த இம்பார்ட்டண்ட்டான ரெப்டைல்ஸ், ஓகேவா? தென் அடுத்தது நம்மளுடைய ஃபிஷ் ஸ்பீசிஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, கோல்டன் மக்ஷிரும் ப்ளூ ஃப்ளின் மக்ஷின் 2 தடவை கேட்டிருந்தாங்களா? ஸோ கோல்டன் மக்ஷின் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிமாலயாஸோட வாட்டர்ஸில் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் ஆஃப், இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ். இது இருந்துச்சுன்னா அந்த ரிவர் சிஸ்டம்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் இருக்குதுன்றது அர்த்தம். ப்ளூ ஃபின்ட் மக்ஷிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி காவேரி பேசின், எஸ்பெஷலி இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ். தென் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, இது மேஜர்லி ஃபவுண்ட் இன் தி காவேரி பேசின் ரீஜன்ஸ். கேட்ஃபிஷ் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சா? சம் ஆஃப் தி கேட்ஃபிஷ் ஆர் இன்வேசிவ் நேச்சரும் இருக்கும், ஓகேவா? ஆக்டோபஸ் ஆப்ஷனில் இருந்துச்சா? பாட்டம் டுவெல்லிங்கில் இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நோன் ஃபார் ஈட்டிங் தி ஸ்மால் ஃபிஷ் ஸ்பீசிஸ் ஆல்சோ, ஓகேவா? தென் ஆயிஸ்டர், இதை தான் கேட்டிருந்தாங்க. ஆயிஸ்டர்ஸ் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபில்டர் ஃபீடிங் கெப்பாசிட்டிஸ், ஓகேவா? கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் பிஎல்ஸ், இது எல்லாமே, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் யூபிஎஸ்சி இது வரைக்கும் கேட்ட ஸ்பீசிஸஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். தென் வந்து பார்த்தோம்னா பேர்ட் ஸ்பீசிஸ்லையுமே இதெல்லாம் தான் யூபிஎஸ்சி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, எஸ்பெஷலி இன் தி ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ரீஜன்ஸு. ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட்ஸ், கிரவுண்ட் நெஸ்டர். இதனுடைய மேஜரான த்ரெட்டுக்கே காரணம் வந்து பார்த்தோம்னா கிரவுண்டில் லே பண்ணக்கூடிய எக்ஸை வந்து ஈஸிலி டிஸ்ட்ரக்ட் பண்ணிவிடும். ஈஸிலி நிறைய ப்ரெடேட்டர்ஸும் அதை வந்து ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம், ப்ரெடேட்டர்ஸ் வந்து ஈஸியாக அந்த எக்ஸை வந்து சாப்பிட்றது. அதனால் இதனுடைய ப்ரெசர்வேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சாரஸ் கிரேன் இன் தி வெட்லேண்ட்ஸ் அண்ட் டாலஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு இது தான். இதுவும் நோன் ஃபார் மோனோகேமஸ் பேர் பாண்டிங்கு.
தென் பிளாக் நெக்டு கிரேன் 3 தடவை ஆப்ஷன்ஸில் வந்துருக்கு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி வெட்லேண்ட்ஸ், அந்த ஷோ மொரிரி வெட்லேண்ட்ஸு ஆஃப் லடாக் ரீஜியன்ஸில் பிளாக் நெக்டு கிரேன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்களா. இட் இஸ் அ மைக்ரேட்டரி பேர்ட் அண்ட் இன் தி இட் இஸ் அ சாக்ரட் பேர்ட் ஃபார் தி புத்திசம்ஸ். கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் வெஸ்டர்ன் காட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்குது. ஃப்ரூகிவோரஸ், வல்ச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்கேவெஞ்சிங் கெப்பாசிட்டிஸ். அண்ட் வல்ச்சர்னாலே நமக்கு என்ன தெரியும், டைக்ளோஃபினாக்னால வல்ச்சர் பாய்சனிங் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த டைக்ளோஃபினாக் வந்து பெயின் கில்லர்ஸாக கேட்டில்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த கேட்டில்ஸ் வந்து இறந்துருச்சுன்னா இந்த கேட்டில்ஸை சாப்பிடக்கூடிய வல்ச்சர்ஸுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? தென் ஆப்ஷன்ஸில் இருந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பூன் பில்லு, ஒயிட் அபிஸு, பெலிகானு, இந்தியன் நைட் ஜார், பேர்லேயே இருக்குது நைட் ஜார்ன்றதுனால இது இஸ் நாக்டூர்னல் இன் நேச்சர். சிலோன் ஃப்ராக் மவுத்தும் நாக்டூர்னல் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய மேஜரான ப்ரெசன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்றது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் வந்திருந்தது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இது வரைக்கும் கேட்ட ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஸ்பீசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன் அண்ட் அரௌண்ட் ஒரு 50+ ஸ்பீசிஸை இது வரைக்கும் யூபிஎஸ்சி கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போது ஸ்பீசிஸ் எடுத்துட்டோம்னா என்னென்ன பார்க்கணும், அந்த ஸ்பீசிஸ் வந்து என்ன கேட்டகரி, அந்த ஸ்பீசிஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் விச் ரீஜியன், அந்த ஸ்பீசிஸோடைய கீ பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் என்ன, பிஹேவியரல் என்னென்னலாம் வரலாம், அது நக்டூர்னலா டயூர்னலா, அது என்ன மாதிரியான இதை சாப்பிடும், அது எண்டமிக் டு தட் ரீஜனா இல்லையா. ஸோ இதை சுற்றி தான் கேள்விகள் திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ அப்போது இத்தனை ஸ்பீசிஸும் எந்த இடத்துலேருந்து அது எதுக்காக யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்கன்னா வி ஹாவ் அ ரீசன் ஃபார் தட். இந்த 2 லிங்க்லேயும் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த என்டையர் ஸ்பீசிஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் இது தான் அஃபிஷியல் சோர்சஸ். அதுவும் எஸ்பெஷலி நம்ம வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட என்விஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் லிஸ்ட் இது அதில் தான் இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய இந்த 22 ஸ்பீசிஸுமே இந்த 22 ஸ்பீசிஸுமே ஸ்பீசிஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம் கீழே வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். இதுக்குள்ளார ஒவ்வொரு ஸ்பீசிஸ்குள்ளாரையுமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். என்னென்னலாம் ஸ்பீசிஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஷியன் வைல்டு பஃபலோ, ஏஷியாட்டிக் லயனு, ப்ரௌன் ஆண்ட்லெட் டியர் சாங்கார், அந்த கைபுல் லம்ஜோ நேஷனல் பார்க்கு, டியூகாங்கு, இது இன்னும் கேட்கல. எடிபிள் நெஸ்ட் ஸ்விஃப்ட்லட் கேட்கல. கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின் கேட்டாச்சு. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் கேட்டாச்சு. ஹங்கூல் ஆப்ஷன்ஸில் வச்சுட்டாச்சு. இந்தியன் ரைனோசரஸ் கேட்டாச்சு. ஜெடன்ஸ் கோர்சர் என்ன கேட்கல. மலபார் சிவட் கேட்டாச்சு. டர்ட்டில்ஸ் கேட்டாச்சு. நிக்கோபார் மெஹப்பாட் கேட்கல. நீல்கிரி தார் கேட்கல. ஸ்னோ லெப்பர்ட் கேட்டாச்சு. ஸ்வாம்ப் டீர் கேட்டாச்சு. வல்ச்சர்ஸ் கேட்டாச்சு. கிளவுடட் லெப்பர்டு இன்னும் கேட்கல. ரெட் பாண்டா கேட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுமே யூபிஎஸ்சி கேட்டாங்க. கரெக்டாக? அப்போ இந்த சைட்டில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துக்கணும். இதே தான் இன்னொரு 2 முக்கியமான சைட். இது வந்து நம்மளுடைய இந்தியன் என்விஸ் போர்ட்டலில் இருக்கும். இது வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியாவோடைய இந்தியன் ஸ்பீசிஸோடைய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் 3 முக்கியமான லிஸ்ட் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸாக அவங்க ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸ்னு இந்த ஸ்பீசிஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பெங்கால் டைகர், ஏஷியன் எலிஃபென்ட், இந்தியன் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், கேஞ்சட்டிக் டால்ஃபின், ரெட் பாண்டா அண்ட் ஸ்னோ லெப்பர்ட். அடுத்தது த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸஸ் சாரஸ் கிரெயின், காமன் லெப்பர்ட், கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளாக் நெக்டு கிரெயின், கோல்டன் மக்ஷீர், இந்தியன் பேங்கோலின். இதுக்கப்புறம் லெஸ்ஸர் நோன் ஸ்பீசிஸ்ன்றதுல இதில் தான் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்லெண்டர் லோரிஸ் கேட்டிருந்தாங்க, ஃபிஷிங் ஃப்ராக் கேட்டிருந்தாங்க, பேங்கோலின் கேட்டிருந்தாங்க, இந்த பார்பெட் கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி ஆலிவ் ரிட்லி டர்ட்டில், ஸ்கூலாக் கிப்பான்ஸ். ஸோ ஸ்பீசிஸுக்கான அஃபிஷியல் சோர்ஸஸாக இந்த 2 சைட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க யூபிஎஸ்சி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் உட்பட அதில் தான் இருக்குது. அந்த எலிஃபண்ட்ஸோடைய ஜெஸ்டேஷன் பீரியடாக இருக்கட்டும், லயன்ஸோடைய ஸ்கென்ட் மார்க்கிங்காக இருக்கட்டும், கிப்பான்ஸ் சிம்பான்சிஸோடைய டூல் யூஸ், உராங்குட்டான்ஸோட டூல் யூஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அஃபிஷியல் சோர்ஸஸாக இந்த சைட்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? அதுலேயும் இந்த நான் சொன்ன இந்த 2 லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அஃபிஷியல் சைட்ஸ் வரும். நம்ம என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணுன்றதையும் நம்ம கொடுத்தாச்சு. இன்னொன்று இந்த அதே வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டில் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒவ்வொரு ப்ரைமேட்டுக்குள்ளே இருந்தால் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கேள்விகள் வந்துட்டுருக்கு. சிம்பான்சி, உராங்குட்டான், பிளாக் ஸ்பைடர் மங்கி, போனோபோ, கொரிலா, இது எல்லாமே தானே ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பிக் கேட் ஸ்பீசிஸில் லயன்ஸு, ஜாக்வார், ஸ்னோ லெப்பர்ட், டைகர், அமோர் லெப்பர்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது. இந்த ஜஸ்ட் இது இமேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த சைட்டில் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கீ பாயிண்ட்ஸோடு இருக்கும்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இது வரைக்கும் யூபிஎஸ்சி கேட்ட எல்லா ஸ்பீசிஸுமே நம்ம கிளப் பண்ணி என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணுன்னு பார்த்துட்டோம், எந்த சோர்சஸில் பார்க்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கணுன்றதையும் நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி நாங்கள் ஒரு மெட்டீரியலும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 100 பேஜஸ்க்கு இருக்க ஸ்லைட்ஸ் தான். எல்லா ஸ்பீசிஸுமே ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், இது வரைக்கும் கேட்ட ஸ்பீசிஸ், இது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 90% ஆஃப் த கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீசிஸ் யூபிஎஸ்சியில் வந்துச்சுன்னா இந்த ஒரு செஷனில் நீங்கள் பார்த்ததை வச்சுட்டு டெஃபினட்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஏதாவது ஒரு புது ஸ்பீசிஸ், இன்வேசிவ் ஸ்பீசிஸாக அல்லது நியூ ஐடென்டிஃபைடு ஸ்பீசிஸாக நியூஸில் இருக்கிறத தவிர. ஸோ கன்வென்ஷனலாக இருக்கிற ஸ்பீசிஸ்லேருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம தப்பு பண்ணவே கூடாது. ஓகேவா? இதை பண்ணிட்டோம்னா வி கேன் கெட் அ கான்ஃபிடென்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸோட பிடிஎஃப்ல என்ன இருக்குதுன்றதை நான் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தோம்னா இதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறது. ஸோ நம்ம ஸ்பீசிஸ் லிஸ்ட்டு ஃபார் தி ப்ரிலிம்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கேட் ஃபேமிலியிலே பிக் கேட்டு, ஸ்மால் கேட்ஸு, டீர்ஸ் அண்ட் ஆண்டலோப்ஸ், எலிஃபென்ட்ஸ், ரைனோசரஸு, ப்ரைமேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ், தென் அதர் மேமல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸு, தென் வந்து பிக்ஸு, பேர்ட் ஸ்பீசிஸ்லேயே வல்ச்சர் ஸ்பீசிஸ் தனியாக, பஸ்டர்ட் ஸ்பீசிஸ் தனியாக, கிரேன் ஸ்பீசிஸ் தனியாக, தென் அதுக்குள்ளார வராத பேர்ட் ஸ்பீசிஸ், டால்ஃபின்ஸு, மேரைன் மேமல்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்குரில்ஸு, பட்டர்ஃப்ளைஸ், இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஃபேமிலியில் பிக் கேட் ஃபேமிலிஸில் எது எது இப்போ டைகரோடைய இம்பார்ட்டண்ட்டான அதனுடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸு, ஹேபிட்டட்டு, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? தென் வந்து அந்த டைகருக்குள்ளார இருக்கக்கூடிய அதர்ஸ் ஸ்பீசிஸ், எக்ஸ்டிங்க்டாக போயிருக்கக்கூடிய டைகர் ஸ்பீசிஸ் எது எது. ஏஷியாட்டிக் லைனுக்கும் ஆஃப்ரிக்கன் லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். தென் லெப்பர்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அதனுடைய ஹேபிட்டட், ஸ்னோ லெப்பர்ட். தென் வந்து பார்த்தோம்னா ஏஷியாட்டிக் சீத்தா நமக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதை பற்றின விஷயங்கள். ஸோ இப்படி இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் பிக் கேட் ஸ்பீசிஸ், அந்த ஸ்மால் ஸ்பீசிஸும் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டு, இதையும் இருக்குது. ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டு, கேரக்கல், இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். இதையும் பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக. தென் அடுத்தது ஆண்ட்லர்ஸுக்கும் டீர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு. இதில் ஆண்ட்லர் ஸ்பீசிஸில் எதெல்லாம் வரும், டீர் ஸ்பீசிஸில் எதெல்லாம் வரும், அது ஒவ்வொரு ஸ்பீசிஸும். இந்தியன் கசல் சிங்காராவும், தென் இந்தியன் ஆண்டலோப் பிளாக் பக்கு, தென் ஒவ்வொன்றும் சவுஷிங்கா, பாரசிங்கா, ப்ளூ புல், நீல்காய், இதுதான் வேர்மினா அனௌன்ஸ் பண்ணலான்ற கேட்டகரியில் இருந்தது. தென் வந்து அதர் டீர் ஸ்பீசிஸ், பாரசிங்கா, சாம்பார் டீரு, ஸ்பாட்டட் டீர், சித்தால், இது எல்லாமே உங்களுக்கு காஷ்மீர் ஸ்டாக், ஹங்குல், இது எல்லாமே டீட்டெயில்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டீர்ஸ் அண்ட் ஆண்டலோப்ஸ், மஸ்க் டீர்ஸ், ஹாக் டீர், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? தென் எலிஃபென்ட்ஸ்லேயே ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸுக்கும் ஏஷியன் எலிஃபென்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அதனுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தாங்களா, அது எல்லாமே இங்கே கிளப் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ரைனோசரஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்பீசிஸ் எது எது, அதனோட ஹேபிட்டட் என்னென்ன, இது எல்லாமே இருக்குது. ப்ரைமேட்ஸ்ன்ற போகும்போது இது எல்லாமே லெமூர்ஸு, ஏப்ஸு, இது எல்லாமே நமக்கு வந்து மங்கீஸ், இது எல்லாமே ப்ரைமேட்ஸ் கீழே தான் வந்துடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றோடைய இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து 2 வகை. இப்போ வேர்ல்டு மங்கீஸ் அண்ட் நியூ வேர்ல்டு மங்கீஸ்னால் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ஸ் இருக்கிற மங்கீஸில் நியூ வேர்ல்டு மங்கீஸ், ஏஷியா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதுல வேர்ல்டு மங்கீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு. தென் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் லைன் டெயில்டு மக்காக்கில் 3 தடவை கேட்டிருந்தாங்க, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன. கோல்டன் லங்கூர் ஆப்ஷன்ஸில் இருந்தது, கேப்டு லங்கூர், நீல்கிரி லங்கூர், தென் வந்து ஹனுமான் லங்கூர், ரீசஸ் மங்கியில் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு, அதை பற்றியும் கொடுத்துருக்கோம். ஸ்பைடர் மங்கி கேட்டிருந்தாங்களா, ஸ்பைடர் மங்கி எங்கே, நம்மளோட இந்தியாவில் கிடையாது, இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, கரீபியன் ரீஜன்ஸ். அப்புறம் ஏப்ஸ், ஹூலாக் கிப்பான், ஒன்லி ஏப் இன் இந்தியா. தென் உராங்குட்டான், சிம்பான்சிஸ், கொரிலாஸ், இது எல்லாத்தையுமே இந்தியன் பேங்கோலின்னு, ஹெச்காக் நம்ம சொல்லியிருந்தோமா, ஹெச்காக். அதுக்கப்புறம் மலபார் சிவட்டு, இந்தியன் வைல்டு பஃபலோ, இந்தியன் வைல்டாஸ், நால் சரோவர் வெட்லேண்ட் ரீஜன்ஸில் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோமா. தென் நீல்கிரி தான் நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஸ்டேட் அனிமல். ஓகேவா? தென் இந்தியன் பைசன், ஹிமாலயன் ஷ்ரூ, இது எல்லாமே கொடுத்துருக்கு, டீட்டெயிலிங்காகவே கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. தென்
டபுள் ஹம்ப்டு கேமல் இது எல்லாமே கொடுத்தாச்சு. ரெட் பாண்டாஸ் இதுவும் கொடுத்தாச்சு. தென் வந்து பேர்ட் ஸ்பீசிஸில் எஸ்பெஷலி நமக்கு வல்ச்சர்ஸு, கிரேட் இண்டியன் பஸ்டர்டு, தென் வந்து தென் வந்து ஃப்ளாரிகான்ஸு, வல்ச்சர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்க எல்லா ஸ்பீசிஸுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை நீங்கள் பெனிஃபிட்டாக இதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட். தென் வந்து ஃபைனலாக ரெப்டைல்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸுமே ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லா பேர்ட்ஸுமே வச்சுட்டோம். சிலோன் ஃப்ராக்மோர். தென் மரீன் ஸ்பீசிஸில் டர்ட்டில்ஸுக்கும் டார்டைஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், அதில் ஹெர்பிவோர்ஸும் கார்னிவோர்ஸும் எது ஷார்ப் ஷெல் டர்ட்டில்ஸ்னு வந்தாலே மோஸ்ட்லி அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெப்டைல்ஸில் இந்தியன் ஸ்டார் டார்டைஸ் ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்களா, ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ், கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின்னு, இண்டஸ் ரிவர் டால்ஃபின்னு, தென் வந்து இரவாடி டால்ஃபின்னு, ஹம்பேக் டால்ஃபின் இது இன்னும் கேட்கல, அதுவும் வச்சாச்சு. காரியல்ஸ்க்கும் க்ரொக்கடைல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, ஃப்ரெஷ் வாட்டருக்கும் மக்கர் க்ரொக்கடைல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், அது எங்கெங்கெல்லாம் இருக்கும், இது எல்லாமே டீட்டெயிலிங்காக போட்டாச்சு. சி கவ் கேட்டாங்க, சி லைன் இன்னும் கேட்கல, மேனட்டிஸ் இன்னும் கேட்கல, சி ஹார்ஸ் ஆப்ஷன்ஸில் இருந்திருக்கு. ஸோ இது ஃபிஷ் பீசஸ், ப்ளூ ஃப்ரிண்ட் மக்ஷீர்ஸ் அண்டு கோல்டன் மக்ஷீரு, ஆக்டோபஸ்ஸு, தென் வந்து பிங்க் ஹெட்டட் டாக்ஸு, இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ மிஸ்செலேனியஸாக கேட்டிருக்கக்கூடிய நம்தப்பா ஃப்ளையிங் ஸ்குரில், இந்தியன் ஜெயின் ஸ்குரில், மர்மோத் நம்ம பார்த்தோம்னா கிரவுண்ட் ஸ்குரில், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேவா? ஸோ பட்டர்ஃப்ளைஸ், ஈவன் பட்டர்ஃப்ளைஸில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி ஸ்பீசிஸோடைய நேம்ஸும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் மானிட்டர் லிசார்ட்டு கேட்கும். இதோட முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் I hope this session would highly beneficial for you. ஸோ எல்லா ஸ்பீசிஸுமே என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணும், எந்த சோர்ஸஸில் பார்க்கணும், அதோடைய கிளப்டு மெட்டீரியல்ஸை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் சீரீஸில் கேட்ட கொஷின்ஸும், அதில் லாஸ்ட்டு 1 இயரில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸுமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த பிடிஎஃப்பு, தென் இதுக்கு ரிலேட்டடான அஃபிஷியல் சோர்ஸஸ்ஸு, நம்மளுடைய ஸ்பீசிஸ் லிஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்பீசிஸை கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸில் இதை பார்த்துட்டிங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் தட் 90% ஆஃப் தி கொஷின்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பீசிஸ் வில் ஈஸிலி பி அட்ரஸ்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக வரக்கூடிய என்விரான்மெண்ட் செஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஷின்ஸை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.